ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। कैवल्य उपनिषत् शांति पाठम। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवगीतैर्यथायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ओम शांति शांति शांति। இந்த சாந்தி பாடம் சொல்றோம் அப்படின்னாவே இது அதர்வண வேதம் அப்படின்னு நமக்கு தெரியும். கைவல்யம் அப்படின்னா ஒன்று ஒன்று மட்டும் இருத்தல், அந்த ஒன்றை பற்றிய அறிவை கொடுக்கறதுனால இதுக்கு கைவல்ய உபனிஷத்துன்னு அர்த்தம். ஒன்று. இப்ப நம்ம இந்த கைவல்யத்துக்குள்ள போறதுக்கு முன்னால உபனிஷத்தின பத்தின இன்ட்ரோடக்ஷன். இது நாட் ஒன்லி ஃபார் கைவல்ய உபனிஷத்துக்கு அல்ல, ஜென்ரலா உபனிஷத்துக்கு உண்டான இன்ட்ரோடக்ஷன். இத்தனை உபனிஷத்து படிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஏங்க இது தேவைப்படுதுன்னா, நடுவில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இது நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. அப்ப திஸ் இஸ் ஒன்லி ஆப்பர்ச்சுனிட்டி. உபனிஷத்துக்கு உண்டான இன்ட்ரோடக்ஷன். ஃபர்ஸ்ட் வேதம், ரிக் யஜுர் சாம அதர்வணம். வேதத்தை தான் என்ன சொல்றோம்? சாஸ்திரம். ரெண்டு வேர்டு வேற கிடையாது, சினானிம்ஸ். வேதம் இஸ் சாஸ்திரம், சாஸ்திரம் இஸ் வேதம். இந்த வெக்காபுலரி டெக்னாலஜியில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வெக்காபுலரி நாலேஜ் இருக்கும்போது தான் ரெண்டு ஒன்றுங்கிற ஃபர்ஸ்ட் இது வரும். அடுத்தது அது ரெண்டு பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. பூர்வ பாகம், ஒவ்வொரு வேதமும் பூர்வ பாகம், உத்தர பாகம். ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப். பூர்வ பாகத்துல என்ன விஷயம்? சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் பூர்வ பாகம். ஒருலையும் ரிக்கு யஜுர் சாம அதர்வணம். பூர்வ பாகத்துல எது சப்ஜெக்ட் மேட்டர், உத்தர பாகத்துல எது சப்ஜெக்ட் மேட்டர் என்ன அப்படின்னு ஒரே வேர்ட்ல சொல்லணும்னா, பூர்வ பாகத்துல அப்ராப்திய பிராப்தி, அப்ராப்தஸ்ய அப்ராப்தஸ்ய பிராப்தி, அப்ராப்தஸ்ய பிராப்தி, இது சப்ஜெக்ட் மேட்டர். உத்தர பாகத்துல பிராப்தஸ்ய பிராப்தி, பிராப்தஸ்ய பிராப்தி அப்படின்னா என்னன்னு விளக்குற. அப்ராப்தஸ்ய பிராப்தி அப்படின்னா இதுவரைக்கும் அடையப்படாத விஷயத்தை எப்படி அடையணும் அப்படிங்கிறத இறைவன் சொன்னது. நாட் ஃப்ரம் எனி ஹியூமன் பிரெயின். உங்க வாழ்க்கையில நீ வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் என்னால் இன்னும் அடையப்பட முடியல, அது அடையப்படணும் அப்படிங்கிறத அப்பிராப்தஸ்ய, அதை அடைதல் தான் பிராப்தி. அடையப்படாததை அடைகின்ற வழிமுறைகளை இறைவன் சொல்வது வேதத்தினுடைய பூர்வ பாகம். அடையப்படாததை அடையணும்னா கர்மம் அவசியம். யூ ஹாவ் டு டூ ஆக்ஷன். என்கிட்ட ஒன்று அடையப்படல, ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கணும், யூ ஹாவ் டு டூ கர்மா. அப்போ கர்மா இஸ் த மீன்ஸ். இங்க கர்மம் தான். நம்ம அடையப்படாததை நீங்க அடையணும்னு நினைச்சீங்கன்னா சாதனம், மீன்ஸ் எது? கர்மா. ஸோ கர்மத்தின் மூலியமாகத்தான் அடையப்படும். இப்போ ஒரு சாம்பார் வேணும்
அப்படின்னா சாம்பார் வைக்கிற ஞானம் இருந்த டேபிளுக்கு சாம்பார் வராது. அப்ப என்ன பண்றோம் நம்ம? we are doing கர்மா. அப்ராப்தஸ்ய சாம்பார் இப்ப காலையில 6 மணிக்கு டேபிள் மேல இல்ல. அப்ராப்தஸ்ய அடைதல், பிராப்தி. நடுவில் என்ன பண்றோம்? 7 மணிக்கு டேபிள் மேல சாம்பார் வரணும்னா 6 மணிக்கு முந்தி கிளாஸ் முடிஞ்சு எழுந்து போனா we are doing karma and bring சாம்பார் into the table. so அப்ராப்தஸ்ய பிராப்தி. என்ன பண்ணோம் நடுவுல? கர்மா சாதனம். சோ கர்மா மூலியமாக நம்ம சாம்பார் மட்டும் வைக்கிறது இல்லை. எது எது போறோம்? ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணணும்? 4 to 5 என்ன பண்ணணும்? கர்மா ஃபார் ஆரோக்கியம். அப்புறம் பிரம்மலோக பிராப்தி, சொர்க்க. ஏன்னா இகலோக பிராப்தி சொல்லிட்டேன். அடுத்து பரலோக பிராப்தி. இறந்ததுக்கு அப்புறம் நான் சொர்க்கம் போகணும், நான் பிரம்மலோகம் வரைக்கும் போகணும் அப்படின்னு என்ன என்னால் அடையப்படல, சொர்க்கம் அடையப்படல, பிரம்மலோகத்தை நான் போய் பார்க்கணும். அப்படிங்கும்போது இட் நீட்ஸ் கர்மா. ஒன்னு புரிஞ்சுக்கணும், த கர்மா cannot give த பூரணத்துவம். அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வரணும். கர்மா பண்றதுனால மட்டும் நம்ம மனதில் என்ன வராது? பூர்ணத்துவம் வராது. நிறைவு, மன நிறைவு தான் நான் பூர்ணத்துவம் சொல்றேன். மன நிறைவு. ஏன்? கர்மமே என்னது? அபரிச்சின்னக, காலத்தக, தேசத்தக, வஸ்துத்தக வரையறுப்புக்கு உட்பட்ட ஒரு விஷயம் கர்மம். ஒரு காலத்தில் அந்த கர்மம் செய்யாம இருந்திருப்போம். அப்புறம் ஒரு காலத்துல அந்த சாம்பார் ப்ராசஸ் எடுத்துட்டீங்கன்னா இப்ப நம்ம இந்த வேலையை செய்யல, அப்ப அதுக்குண்டான ப்ராசஸ் எதுவுமே இல்லை. அது ஒரு காலத்துல ஆரம்பிக்க அந்த கர்மம் ஒரு காலம் வரைக்கும் அது நடைபெறும். அப்புறம் ஒரு காலத்துல முடிஞ்சிடும். சாம்பார் வச்சு டேல் வளர்ச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் போய் நீங்க என்ன கர்மத்தை பண்ற போறீங்க? கர்மா கம்ப்ளீட். சோ கர்மாங்கிறது ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகும், கொஞ்ச நேரத்துக்கு அது தொடரும். எல்லா கர்மமும் உபாசனையாக இருந்தாலும் சரி, தியானமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கர்மம், அதில் என்ன நம்மள அதில் உயர்ந்த கர்மம் நினைச்சுக்கிறோம். அதா இருந்தாலும் that will start at a particular time and it will proceed for a particular time and then it ends. முடிஞ்சாகணும். அதையே உயிரோட வரைக்கும் இந்த சரீரத்தில் பண்ணிட்டே இருக்க முடியுமா? என்ன பண்ண முடியாதுங்கிறா சங்கீதா. அச்சில் போட்டு தும்மல் வந்துச்சு. ஸோ பண்ணவே முடியாது. ஒரு கர்மத்தை ஆரம்பிச்சு ஒரு அப்படியே இருக்கும். ஸோ அது என்னது? லிமிட்டுன்னு புரிஞ்சுக்கணும். கர்மா நீங்க என்ன கர்மா பண்ணாலும், தியானம், உட்கார்ந்து மெடிடேஷன், தவம், கடுந்தவம், எதை வேணா எடுத்துக்கங்க, எல்லாமே எதுல வருது? கர்மம். ஸோ அதனால அழிவுக்கு கர்மம் ஒரு வரைவருக்கு உட்பட்டதுனால அது எது கொடுக்கும்னா அதனுடைய கர்ம பலனாக நம்ம அந்த கர்மத்தை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்று வருது பாத்தீங்களா, கர்ம பலன். சாம்பாரா வச்சுக்கங்க, அது அழிவுக்கு உட்பட்டதாக தான் இருக்கும். அழிவுக்கு கர்ம பலன், கர்மத்திலிருந்து கர்மமே அனித்தியம், அதே அபரிச்சின்னக. அப்படிங்கும்போது அதிலிருந்து கிடைக்கிறது எப்படி ஒரு நித்தியமா கிடைக்க போகுது? அதுவும் என்னவாத்தான் இருக்கும்? அழிவுக்கு உட்பட்ட விஷயம்தான். இதுதான் அப்ராப்தஸ்ய பிராப்தி, அதனுடைய நிலை. அடுத்து செகண்ட் ஆஃப் என்ன சொன்ன? உத்தர காண்டம். அது என்ன சொன்ன? பிராப்தஸ்ய பிராப்தி. சப்ஜெக்ட் மேட்டர் பிராப்தஸ்ய பிராப்தினா ஆல்ரெடி அடையப்பட்டாச்சு அப்படின்னு தோணும். ஆல்ரெடி அடைஞ்சிட்டோமா, அப்புறம் என்னத்துக்குங்க அது ஞான காண்டம்? ஆல்ரெடி அடையப்பட்டுட்டோம். ஆல்ரெடி கண்ணாடி என்ன சொல்ற, கண்ணாடி தலை மேல இப்படி எடுத்து இப்படி மேல போட்டுக்க வச்சுக்கங்களேன். ஆல்ரெடி இப்ப இந்த கண்ணாடி நான் அடையப்பட்டுட்டேன். ஆனா இப்ப எங்கிட்ட தான் இருக்குது இந்த கண்ணாடி. ஆனா மேல வச்சது தெரியாம, தலைக்கு மேல இப்படி வச்சது தெரியாம, கண்ணாடி எங்க கண்ணாடி எங்க கண்ணாடி எங்க வீடு முச்சோடு தொலைவிட்டு இருக்கணும் இல்லையா? ஆல்ரெடி இங்கதான் இருக்குது. ஆனா என்ன இல்ல? அதை பற்றிய அறிவு இல்ல. அப்ப ஏத்து மாதிரி ஒரு சொல்றாரு குரு, மேல இருக்கு பாரு, ஊடு முச்சத்தை என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, கண்ணாடி எங்க கண்ணாடி எங்கன்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னு எனக்கு என்ன ஆயிடுது? ஆட இங்கதான் இருக்குதா, எடுத்து என்ன பண்றோம்? பிராப்தி. இது என்ன அடையப்படாம அடைஞ்சமா? இந்த கண்ணாடியே நான் அடையப்படாம அடைஞ்சனா? இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போலாம். சாவி கொத்து, யூஸ்வலா சாஸ்திர குருஜி சொல்றது சாவி கொத்து இடுப்புலதான் வச்சிருப்போம். அது நம்ம வச்சதை மறந்துருப்போம். நாம வேற எங்கேயோ வச்சதை நினைச்சிட்டு வீடு முடிச்சுட்டு எல்லாத்தையும் கலாபரம் பண்றது. சாவி எங்காச்சி பாத்தியா, சாவி எங்காச்சி பாத்தியா, சாவி ஐயோட வச்சுட்டேனே, எங்க வச்சேன் தெரியலையே, எங்க வச்சேன் தெரியலையே. அப்போ ஒரு குரு வருவார். அது வீட்டுல இருக்கிறதா அந்த சமயத்துக்கு ஒரு குரு, இடுப்ப பாரு அங்க தொங்கிட்டு இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, இப்பெல்லாம் சலங்கை போட்டு கொத்து சாவி எல்லாம் சலங்கை வச்சுட்டான். ஏன்னா நான் அப்படி சத்தம் கேட்டா கூட ஞாபகம் இருங்கிறக்கான். அப்போ
அந்த கொத்து சாவி உங்கள்கிட்ட இல்லாமே இருந்தது. ஆனா என்ன பண்ணீங்க, தேடுனீங்களா இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு? அப்ப ஒருத்தர் வந்து சொல்ற வரைக்கும் நம்ம தேடிட்டு தான் இருந்தோம். அப்ப இது என்னன்னு சொல்றது, இல்லைன்னு சொல்றதா? சோ பிராப்தஸ்ய. அப்போ அடையப்பட்ட ஒன்ன தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்ச கண்ணாடி, தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்ச சாவி கொத்தை அடைவதற்கு ஞானம் மட்டும் போதும். ஏத்த மாதிரி ஒரு குரு வந்து கண்ணாடி உன் தலை மேல இருக்குன்னு சொல்லணும், சாவி கொத்து இடுப்புல இருக்குன்னு சொல்ற அந்த ஞானம், அது மட்டும் போதும். ஏன்னா ஆல்ரெடி நாம் தான் அடைஞ்சு வச்சிருக்கிறோமே, தலையில தான் இருக்குது, இடுப்புல தான் இருக்குது. சோ அப்ப அங்க இடத்துல என்ன வேணும், ஞானம். அதை போல மோக்ஷம், விடுதலை, எதிலிருந்து, துக்கத்திலிருந்து, சம்சாரத்திலிருந்து, பிறப்பு இறப்பிலிருந்து விடுபட்ட ஒரு நிலைங்கிறது மோக்ஷ. என்னது, ஆல்ரெடி அடையப்பட்ட விஷயம். ஆத்மா நான் ஆல்ரெடி முக்த நித்திய முக்த ஸ்வரூபக அகம். அகம் ரியலி அசம்சாரி. அகம் ஆத்மா அசம்சாரி. அகம் ஆத்மா நித்திய முக்தக. இட்ஸ் மை ஸ்வரூபா. ஆனா என்ன பண்ணிட்டேன், அனாத்மாவையும் ஆத்மாவை கலந்து என்னுடைய சொரூபத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எங்க எப்படி கண்ணாடி மேல வச்சுட்டு தொலாவரன், அதே போல என்னை நான் அனாத்மாவினால அனாத்மாவில் நான்கிற அபிமானம் கொள்ளும் போது எப்படி நான் கண்ணாவை தலைமை பிளேஸ்மெண்ட் மாறி போனேன்ன எனக்கு மறந்து போச்சோ. அதே மாதிரி அங்க என்ன ஆயிடுச்சு, பிளேஸ்மெண்ட் அத்தியாரோப்பம் என்ன ஆயிடுச்சு, கொண்டே அனாத்மா மேல வச்சதுனால நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், கண்ணாடி தொலைஞ்சு போனதை போல் ஆத்மாவை நான் இழந்ததை போ தேடுகிறேன். சோ இதுக்கு என்ன வேணும், ஞானம். சோ ஆல்ரெடி அடையப்பட்ட என்னுடைய சொரூபம் இது. புதுதாக நீங்க மோட்ச சொரூபத்தை கொடுக்க வேண்டியது. ஆல்ரெடி என் ஆத்மா மோட்ச சொரூபாக நித்திய ஆனந்த சொரூபக சத் சொரூபக சித் சொரூபகம். ஆனா என்ன பண்ணிட்டேன், பிளேஸ்மெண்ட் எப்படி மேல வச்சனோ இடுப்புல வச்சதோ அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் மாறி போச்சு. அப்ப என்ன வரணும், கண்டிப்பா நமக்கு சொல்றக்கு அங்க என்ன வந்தாங்க, கண்ணாடி தலைமையிலதான் ஒரு ஆள் சொல்றாங்க. அப்ப அவங்க என்னத்தை கொடுக்காங்க, ஞானம். அதே போல சாஸ்திரம் லைக் தட் பர்சன். உங்களுக்கு யாரு கண்ணாடி தலைமையில் இருக்குது இல்ல இடுப்ப சாவி இருக்குன்னு சொன்னாங்களோ அவங்கதான் சாஸ்திரம். அது குரு. குருவையும் சாஸ்திரம் நம்ம பிரிக்க முடியாது எப்பவுமே. அதனால அவர் குருன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, சாஸ்திரம் எடுத்துக்கிட்டாலும் சரி, வேதம் எல்லாம் ஒண்ணுதான். அதுதான் இங்க பிராப்தஸ்ய. அது என்ன கொடுக்குது, ஏன்னா அதுதான் பூர்ண. அது வந்து கர்மத்தினால கொடுக்கக்கூடியதெல்லாம் என்னது, அபூர்ணம் பார்த்தோம். இது என்னது, பூர்ண நித்திய வஸ்துவை பற்றிய ஞானம். என்றுமே உள்ள ஒரு விஷயம், அழியாத வஸ்துவை பற்றிய ஞானம் அறியப்படுகிறது, இங்க அடையப்படுவது கிடையாது. ஏன், ஆல்ரெடி அடைஞ்சாச்சு, கண்ணாடி இங்கதான் இருக்குது. அப்ப அறியப்படுகிறது. There is a great difference between கர்மகாண்டம் and ஞான காண்டம். ஞான காண்டம்னு எது, உபனிஷத்து. உபனிஷத்துங்கிறது உபனிஷத்து பிளஸ் ஆல் வேதாந்தா கிளாஸஸ் எடுத்துக்கலாம். வெறும் உபனிஷத்துனா அப்ப ஏங்க உத்தவகீதை இல்லையான்னு கேட்க கூடாது. அது அந்த உபனிஷத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் உத்தவகீதை. ஏன் பகவத்கீதை எதுக்குதான், உபனிஷத்தை புரிந்து கொள்வதற்காகத்தான் பகவத்கீதையே படிக்கிறோம். ஏன்னா அது ஸ்மிருதி தானே. அப்ப ஸ்ருதி, வேதம் தான் ஸ்ருதி. அதுக்காகத்தான் என்ன பண்ற, சப்போர்ட்டிங் கிளாஸஸ் என்னது, நீங்க எந்த கிளாஸ் தத்துவபோதத்துல இருந்து ஆரம்பிச்சு வைராகிய சதகமாகட்டும், ஆல் கிளாஸஸ் எது எது நம்ம கொடுக்குறோமோ அது அப்படியே ஒரு ஸ்டெப் பை ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு ப்ரோக்ராமா போவோம். எல்லாம் அல்டிமேட் கோல் என்ன, அந்த உபனிஷத்தை புரிந்து கொள்வதற்காக. சோ அதை பேஸ் பண்ணி வந்து சோ மொத்த ஸ்டடி என்பது ஆல்ரெடி அடையப்பட்ட ஆனா அறியப்படாம இருக்கிற ஒரு விஷயத்தை, அந்த விஷயம் எப்படி, நித்திய வஸ்து, நித்திய முக்த வஸ்து, நித்திய ஆனந்த வஸ்து, அதை அறிவதற்குண்டான ப்ரோக்ராம்டு ஸ்டடி தான் வேதாந்த வகுப்பே. ஏன்னா சில ஸ்டூடெண்ட் பேசும்போது வேதாந்த வகுப்பு என்னன்னே தெரியாம இருக்கிறாங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிக்கும். நடுவில் வரவங்களுக்கு இவ்வளவு புரியாது. எதுக்கு நாம படிக்கிறோங்கிறதே தெரியாம பேசிட்டு இருப்பாங்க.
அப்பதான் தெரிஞ்சது, ஓ நம்ம இன்னொரு தடவை அதை முதல்ல இருந்து கொண்டு வரணுங்கிற அந்த இம்பாக்ட் தான் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட ஓப்பன் பண்ணும்போது தான் இந்த இடத்துல இதை டீச் பண்ணணுங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டியே குருவுக்கு கிடைக்கும். அதனால தான் சொல்றது, குரு கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் நீங்க எங்க லேக் ஆகுறீங்கன்னு குருவுக்கு தெரியும். ஓ இது இந்த இடத்துல லேக் ஆகிருக்காங்க, அப்போ இவங்க எதனால இந்த ப்ராப்ளம், அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணி கொடுக்கணும். ஃபார் இது வந்துங்க நாட் ஓன்லி ஃபார் ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, சீனியர் ஸ்டூடெண்ட்ஸாக இதை வந்து ஆல்ரெடி 2 உபனிஷத் கேட்டவங்க 3 கேட்டிருந்தா கூட இதை நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக இதே உபனிஷத் இன்ட்ரோடக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டதுக்கும் இப்போ கேட்குறக்கும் த கிளாரிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு தெரியும். அதை நான் சொல்ல தேவையில்லை, அது அவங்களுக்கு தெரியும். 10 உபனிஷத் படித்ததுக்கப்புறம் நீங்கள் பிரம்மசூத்திரத்துக்கு உபனிஷத்துக்கு உண்டான உபனிஷத் கொடுத்து டெஃபினிஷன் கொடுத்து நீங்கள் பிரம்மசூத்திரத்துக்கு போனால் கூட எப்படி இருக்கும், அட அந்த லெவலுக்கு நம்ம கிளாரிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாயிட்டு. நிறைய பேர் ஏங்க அதுலேயே நான் அந்த உபனிஷத்துலேயே நான் இன்ட்ரோடக்ஷனில் கேட்டேங்க, இந்த உபநிஷத்துக்குலாம் தேவையில்லை, நான் அடுத்த கிளாஸுக்கு வரேன். ஐயையோ அவங்களுடைய கிளாரிட்டி அங்கே தான் இம்ப்ரூவ் ஆகும், அந்த இன்ட்ரோடக்ஷனில் தான் இம்ப்ரூவ் ஆகும். வாட் ஃபார் வேதாந்தா ஸ்டடி. முதல்ல தெளிவாய்க்கணும் என்ன படிக்கிறோம். நோ கர்மா இஸ் இன்வால்வ், ஒன்லி ஞானம். ஹவு டு கெட் தட் ஞானம்? என்ன வேணும்? எந்த ஒரு ஞானம். இப்போ நான் கையில் என்ன வச்சுருக்கேன், இப்போ உங்களுக்கு ஒரு ஞானம் ஏற்படுது. எதை யூஸ் பண்ணீங்க? கண்ணை யூஸ் பண்ணீங்க. கையில் நீங்கள் வச்சிருக்கிறது ஒரு கருப்பு கலர் பேனா. ஞானம், அவ்வளோதான். ஞானம்னா பெருசு பெருசாலும் நினைச்சக்கூடாது, ஒரு ஞானம். எப்படி வந்தது? யூ ஆர் யூசிங் யுவர் ஐஸ். ஐஸ் என்ன பண்ணுச்சு? இட் ஆக்சஸ் பிரமாணம், ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கருவி. எனக்கு ஞானம் வேணும் முதல்ல டிசைட் பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். செகண்ட், அந்த ஞானத்தை எப்படி பெறுவது? மற்ற ஞானத்தை எப்படி பெறுகிறோம்? பை யூசிங் பிரமாணம். பிரமாணம்னா ஞானத்தை கொடுக்கக்கூடிய கருவி. அதை எட்டமாலஜி பார்த்தீங்கன்னா பிரா கூட்டல் மா கூட்டல் நம். பிரா மீன்ஸ் பிரகுருஷேன, சரியாக. மா மீன்ஸ் ஞானம். நம் மீன்ஸ் கொடுக்கும் கருவி. அவ்வளவுதான், பிர மா நம். ஸோ ஞானத்தை சரியாக கொடுக்கக்கூடிய ஒரு கருவி தான் பிரமாணம். இப்போ நீ ஈஸி, நான் இப்போ என்ன பேசிட்டு இருக்கிற ஞானம் உங்களுக்கு எப்படி ஏற்படுது? காது. இப்போ நான் ஒரு பொருளை தூக்கி கொடுத்தோன்னேன், சொன்னேன், அது என்னங்கிறது யூ ஆர் யூசிங் கண். ஸோ இது வந்து பஞ்ச இந்திரியாணி, அதன் மூலியமாக நமக்கு ஞானம் ஏற்படுது. சப்தத்தை பற்றிய ஞானம் காது, ரூபத்தை பற்றிய கலர், வர்ணம், ரூபத்தை பற்றிய ஞானம் கண்ணு கொடுக்குது. ஸ்மெல் ஞானம் மூக்கு கொடுக்குது. டேஸ்ட் ஞானம் நாக்கு கொடுக்குது. ஒரு வெளியில் இருக்கிற கிளைமேட், ஸ்பர்ஷம், தொடு உணர்வு, அது வெளியில் இருக்கிற கிளைமேட்டை பற்றின ஞானத்தை கொடுக்குது ஸ்கின். இந்த 5 தான் ஞான இந்திரியங்கள் பேரு. ஏன் அதுக்கு ஞான இந்திரியம் பேரு? ஞானத்தை கொடுக்குது, வெளி உலகத்துல என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை அது எனக்கு கொடுக்குது. இது ஒரு பிரமாணம். மொத்தமா ஞானத்தை கொடுக்கக்கூடிய கருவிகள் 6 types of பிரமாணம்ஸ் ஆர் there are 6 types of பிரமாணம். உடனே கண்ணு காதெல்லாம் போயிடக்கூடாது. இதெல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு பிரமாணம், பிரத்யக்ஷ பிரமாணம். இந்த 5 சேர்ந்துதான் என்னது? பிரத்யக்ஷ பிரமாணம். நேரடியாக உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துரும். இதுக்கு பேர் பிரத்யக்ஷ பிரமாணம். எத்தனை பிரமாணம்ங்கிறது ஞானத்தை கொடுக்கக்கூடிய கருவி. நான் என்ன சொன்னேன்? there are 6 types of பிரமாணம். அதுல நம்ம வச்சிருக்கிற இந்திரியத்தின் மூலியமாக ஞானம் ஏற்படுது. இந்த பார்க்கும் திறன், கேட்கும் திறன், நுகரும் திறன், சுவையை அறியும் திறன், தொடு உணர்வை அறியும் திறன், இதெல்லாம் சேர்ந்ததுக்கு பேரு பிரத்யக்ஷ பிரமாணம். அதன் மூலியமாக எனக்கு ஞானம் ஏற்படுது. செகண்ட், எனக்கு எப்படிங்க ஞானம் ஏற்படுதுன்னா அனுமான பிரமாணம். அனுமானம்னா அதாவது ஒரு யூகித்தல், ஒரு யூகித்து கண்டுபிடிக்கிறது. கண்ணிலையும் தெரிஞ்சிருக்காது, காதிலையும் தெரிஞ்சிருக்காது, மூக்கிலையும் தெரிஞ்சிருக்காது, வாயிலையும் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அதெல்லாம் பிரத்யக்ஷம் வந்துடும். இதுல எதுவுமே தெரியாம ஜஸ்ட் யூசிங் யுக்தி, அந்த யுக்தியை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். எக்ஸாம்பிள், சாஸ்திரம் சொல்ற அதே எக்ஸாம்பிள் நாங்க மாற்ற முடியாது. நீங்க மலையோரமா நடந்து போறீங்க, மலைக்கு அந்த பக்கம் உங்களுக்கு ஒரு புகை தெரியுது. அந்த புகையை பார்த்தோன்ன நீங்க எதை பார்க்கல? அக்னியை கண்ணில் பார்க்கலை. ஸோ அந்த புகையறதை வச்சு யூ ஆர் ப்ரிடிக்டிங் சம் அதர். என்ன பண்றோம்? இன்டர்பிரட் பண்ணிடுறோம், அங்க தீ இருக்குது, அதனாலதான் மேல புகை வருது. அப்போ ஒரு ஞானம் ஏற்படுது. அந்த ஞானத்துக்கு பேர் தான் அனுமானம். பர்வத்தகா வன்னிமான்.
எதை வச்சு? பர்வத்தே தூமகா அஸ்தி. பர்வத்தே என்ன இருக்குது மலையில்? தூமகா புகை, அஸ்தி அப்படிங்கிற அதை கண்ணில் பார்த்தோன்ன நம்ம என்ன முடிவு பண்றோம்? பர்வத்தக வன்னிமா, மலையில் நெருப்பு இருக்கிறது. ஸோ அந்த தூமம் அப்படிங்கிறது எங்கெங்க இருக்குதோ அங்க நம்ம என்ன கண்டுபிடிச்சிருவோம்? அக்னி இருக்குதுங்கிற அந்த வியாப்தி ஞானம் நமக்கு முதல்ல இருக்கணும். என்ன வியாப்தி ஞானம் இருக்கணும்? அனுமானம் ஏற்படுறதுக்கு என்ன கண்டிஷன்? நமக்கு அதுக்கு முன்னால ஒரு வியாப்தி ஞானம் ஒன்று இருக்கணும். என்ன வியாப்தி ஞானம்? எங்கெங்கு புகை இருக்கோ அங்கு நெருப்பு இருக்குங்கிற ஒரு ஞானம் உள்ள இருந்ததுன்னா நீங்க அனுமானம் செய்ய முடியும். இல்லைன்னா அனுமானம் செய்ய முடியாது. அனுமானம் பண்ணுனாலும் நீங்க ஞானேந்திரியத்தின் மூலியமாக அதுக்கு முதல்லயே நெருப்பையும் வன்னியையும் புகையையும் ஒரு இடத்தில் நீங்க சேர்ந்து பார்த்து இருக்க வேண்டும். பார்த்திருந்தா அது உள்ள ஞானமா உள்ள இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம அங்க பார்த்தோம்ல ரெண்டு ஒன்னா இருக்குது, இங்கே அதே வர்றதுனால ஸோ கண்டிப்பா அங்க நாம சாதாரணமா ப்ரிடிக்ட் பண்ணிட்டு ஒரு செகண்ட்ல பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அதுக்கு சாஸ்திரம் எவ்வளவு விளக்கம் கொடுக்குதுன்னு பாருங்க. அதுக்கு முன்னால் நமக்கு வியாப்தி ஞானம் இருந்திருக்கணும். இல்லைனாலாம் உன்னால கண்டுபிடிக்க முடியாது. அனுமானம் செய்வதற்கு என்ன வேணும்? வியாப்தி ஞானம் அவசியம் இருந்தா யூ கேன் அனுமானம் பண்ணலாம். இது தமிழ்லயே அனுமானம் தான் சொல்லுவோம், யூகித்தல். அடுத்தது அர்த்தாபத்தி. அர்த்தாபத்தி கூட உபமானம் போயிட்டு அப்புறம் போல அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. உபமானம். உபமானம் அப்படின்னா ஒரு உதாரணத்தை வைத்து இன்னொன்னை புரிந்து கொள்ளுதல். ஜஸ்ட் இதுக்கு சாஸ்திரம் கொடுக்குற ஒரு உதாரணம். ஒருத்தர் காட்டு வழியா நடந்து போறாரு. அதுல எல்லாரும் சொல்றாங்க காட்டு எருமை ரொம்ப ஜாஸ்திங்க அப்படிங்கிறாரு. பைசன் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க, பார்த்து போங்கன்னு சொல்றாங்க. அப்ப அவருக்கு பைசன் இது வரைக்கும் முன்ன பின்ன பார்த்ததுல, ஐயோ பைசனா அது எப்படி இருக்குன்னு தெரியலையே, அது பைசன் எப்படி நான் கண்டுபிடிக்க எப்படி இருக்கும்னு தெரியல அப்படி கேட்கிறாரு. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, தன்னுடைய வீட்டில் இருக்கிற எருமையை காமிச்சு, இதை பாருங்க உபமானம், இதை பாருங்க பார்த்துட்டீங்களா, இதுலயே இன்னும் கொஞ்சம் பெருசா இன்னும் கொஞ்சம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு? அவர் என்ன பார்த்ததில்ல, பைசன் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததில்ல. ஆனா அந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு, அவர் சொன்ன ஞானத்தை வச்சுக்கிட்டு அந்த எருமைக்கு வீட்டில் இருக்கிற எருமையை பார்த்து, அங்கேயும் ஒரு ஞானம் வேணும். ஆனால் அது வியாப்தி ஞானம் இல்லை, ஜஸ்ட் அந்த எருமையை பார்க்கிறாரு. பார்த்துட்டு அங்க போன அவருக்கு என்ன பண்ணுவாரு? அந்த காட்டு எருமை அவர் பாதையில வந்ததுன்னா கரெக்டா கண்டுபிடிச்சிடுவாரு, இது பைசன்னு. எந்தது? ஆல்ரெடி கண்ணில் அவர் எதை யூஸ் பண்ணி இருக்கணும்? கண்ணை யூஸ் பண்ணி எருமையை பார்த்துருக்கணும். உருடனுக்கு நீங்க என்னத்தை போய் டீச் பண்ணுவீங்க? பைசனையும் எருமையும் வச்சு யூ கேனாட் டீச் ஃபார் அ பிளைண்ட் பர்சன். அப்போ ஆல்ரெடி அவருக்கு கண்ணுங்கிற ஒரு பிரமாணத்தை வச்சு பிரத்யக்ஷத்துல அவருக்கு ஒரு ஞானம் ஏற்பட்டிருந்தா யூ கேன் கம்பேர் and find out and get the ஞானம். அப்போ யாருமே சொல்ல வேண்டாம், இது பாருங்க இதுதான் பைசன் அப்படிங்கிற இதே தேவையில்லை, அவர் கண்டுபிடிச்சிடுவார். இதுதான் என்னது? உபமானம். அடுத்தது அர்த்தாபத்தி. அர்த்தாபத்தி அப்படின்னா இன்ஃபரன்ஸ் தான். எப்படி நம்ம இன்ஃபரன்ஸ் சொன்னோம், அதே அனுமானம்ங்கிறது இட்ஸ் இன்ஃபரன்ஸ். அர்த்தாபத்திங்கிறதும் இன்ஃபரன்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் அது இன்ஃபரன்ஸ்ங்கிறீங்க, அனுமானம்ங்கிறது இன்ஃபரன்ஸ் பண்றோம். எது? வியாப்தி ஞானம். வியாப்தி ஞானத்தை வச்சு இன்ஃபர் பண்றோம், அர்த்தாபத்தியும் இன்ஃபர் பண்றோம். ரெண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அங்க புகைய நேர்ல பார்த்திருப்பீங்க, அப்புறம்தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க நெருப்புன்னு. ஆனா அர்த்தாபத்திங்கிறது டபுள் இன்ஃபரன்ஸ் மாதிரி வரும். எதுவுமே கண்ணில் பார்த்துருக்க மாட்டோம், ஆனா கண்டுபிடிச்சிருவோம் அந்த இன்சிடென்ட். இப்போ மழை பெய்யுது, மழையே நீங்க மழையினுடைய மழை பெய்யுதுல என்னென்ன தெரியும்? அந்த மழை பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாசம் வரும், போட்டுதே வெயில் 2 நாளா, என்னடா இத்தனை வெயில் பார்த்தா ஊத்துன்னு ஊத்துது மழை. ஸோ இந்த மாதிரி வெயில் வந்தாவோ இல்லை மழை வரக்கு உண்டான சிம்டம் என்னென்ன தெரியும்? ஒரு இடி இடிக்கும், மின்னல் வரும், டிராப்ஸ் ஆஃப் வாட்டர் கம்மிங் ஃப்ரம் த ஸ்கை. இந்த மாதிரி இண்டிகேஷன்ஸ் உங்களுக்கு எதுவுமே நீங்க பார்க்கல. ஏன்னா நைட்டு நீங்க தூங்கிட்டீங்க, மழை நல்லா பெஞ்சிருச்சு, காலையில எந்திரிச்சு போய் வாசலிக்கலான்னு வெளியில போறீங்க, ரோடு நனைஞ்சிருக்கு, கண்டுபிடிக்கிறோமா இல்லையா என்னன்னு? ஏன்னா தண்ணி எப்படி வேணாலும் ரோட்ல ஊற்றிட்டு போயிருக்கலாம். ஒரு டேங்கர் தண்ணி, லாரி தண்ணி கொண்டு வர லாரியில இருந்து பைப் கொடுக்கலாம் கூட ரோட்டுக்கு தண்ணி வந்துடும். தண்ணி ஊத்துறதுக்கு மழை ஒண்ணுதான் சோர்ஸ் இல்லை, வேற எது வேணாலும் ரோடு நனைஞ்சிருக்கலாம். ஆனா நம்ம கரெக்டா எப்படி கண்டுபிடிக்கிறோம்? நைட்டு மழை பெய்யுது, நோ சிம்டம் ஆஃப் ரெயின் அட் ஆல். அப்ப என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஸோ டபுள் இன்ஃபரன்ஸ். எதுவுமே இல்லாம மழைக்குண்டான எதையுமே பார்க்காம அங்க நெருப்புக்குண்டான இதை பார்த்துருக்கோம், ஆனா இங்க எதையுமே பார்க்கல. பட் என்ன கண்டுபிடிச்சிடறோம்? இந்த மாதிரி டபுள் இன்ஃபரன்ஸ்.
அடுத்தது என்ன, அனுப்பலப்தி. இது நிறைய பேர் இந்த இடம் வெரி ஈஸி பிரமாணம். இப்போ நம்ம கையில் ஒரு உள்ளங்கையும் நான் காமிக்கிறேன். நான் ஒன்று சொல்கிறேன், உள்ளங்கையில் நெல்லிக்கனி இல்லை, கையில் பேனா இல்லை அப்படிங்கிறது என்னது, ஒரு ஒன்றுமே இல்லைங்கிறதை தெரிஞ்சுக்கிறேன் பார்த்தீங்களா. தட் இஸ் அனுப்பலப்தி பிரமாணம். அது ஒரு வகையான பிரமாணம். நம்ம மனம் இப்போ அந்த மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரத்யக்ஷத்தை, அவர் பிரத்யக்ஷம் எல்லா ஞானமும் மனதோடு, பிரத்யக்ஷம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஞானேந்திரியங்களோடு மனம் சேர்ந்து செயல்படும். இது மனம் ஒரு விதமாக செயல்பட்டு கொடுக்கக்கூடியதான் அனுமானம். ஏன்னா மனதில் என்ன இருக்கணும், ஆல்ரெடி வியாப்திக் ஞானம் இருக்கணும், எருமை பற்றின ஞானம் இருக்கணும், ஆல்ரெடி உள்ளே இருக்கணும். அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னா மனதில் இருக்கிற மனம் ஒரு வகையாக செயல்பட்டு நமக்கு ஞானத்தை கொடுக்கும். பிரத்யக்ஷங்கிறது நேரடியாக ஞானேந்திரியத்தின் மூலியமாக மனதுக்கு ஞானம் கிடைக்குது, கொடுத்துருது. அங்கே மனதுக்கு ஒரு பெருசாக தானாக தனியாக மனம் செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை, பார்க்குது சொல்லிடும். ஆனால் அனுமானத்திலிருந்து அதுக்கப்புறம் வர அர்த்தாபத்திய உபமானம் அனுப்பலப்திக்கெல்லாம் மனம் ஒரு விதமாக செயல்பட்டு நமக்கு ஞானத்தை கொடுக்கும். அது வித் ஹெல்ப் ஆஃப் பிரத்யக்ஷமாக இருக்கலாம், ஒரு யூகித்தல், இந்த மாதிரி சில டெக்னிக்கலாக யூஸ் பண்ணி மனம் தன்னிச்சையாக செயல்பட்டு நமக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பது தான் பிரத்யக்ஷத்தை. தவிர மற்ற பிரிச்சலாம், எது அனுமானம், அர்த்தாபத்தி, உபமானம், அனுப்பலப்தி ஆச்சுங்களா. இதுக்கு அடுத்தது ஒன்று இருக்குது, சப்த பிரமாணம். சப்த பிரமாணம் அப்படின்னா சப்தம் வேற, நாய்ஸ் வேற, ரெண்டுக்கு பிரிக்க தெரியும். அதாவது இப்போ அர்த்தமே புரியாம ஒன்று வேண்டாம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ டிவி ஓடுது, சைனீஸ்காரன் நியூஸ் வாசிக்கிறான், அது வந்து வெறும் நாய்ஸ் தான், நமக்கு அதுல ஒரு ஞானம் வராது, அதுக்கு பேர் நாய்ஸ், சப்தம். இன்னொன்று, நமக்கு அந்த லாங்குவேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம மண்டையில் இருந்ததுன்னா, சைனீஸ் லாங்குவேஜுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம உள்ள வச்சிருக்கணும். என்னென்ன, அந்த லாங்குவேஜ் வேர்ட்ஸு, கிராமரு, இந்த மாதிரி அந்த லாங்குவேஜுக்குடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம மனதில் உண்டு பண்ணி வச்சிருந்தோம்னா என்ன புரியாது கிட்ட, அது அறிவை கொடுக்கிற ஞானமா இருக்கும். சப்தம் அந்த இடத்துல அறிவை கொடுக்கும். இல்லைன்னா அடுத்த வீதியில நியூஸ், சைனீஸ்காரன் நியூஸ் வச்சுட்டு இருக்கிறான், உங்க வீதிக்கு அடுத்த வீதியில வெளில வந்துருச்சு ஓடுங்கன்னு சொல்லியிருப்பான், நமக்கு தெரியாது. அவன் சொல்லியிருப்பான் அடுத்த வீதியில வெளில வந்துருச்சுங்க, கொசுவன கவுண்டர் வீதிக்கு இன்னும் வெளில கிளம்புங்க அப்படின்னு சொன்னா கூட என்ன பண்ணுவோம், பெப்பன்னு உட்கார்ந்துட்டு தான் இருப்போம். ஏன், அது வெறும் சப்தம். அதே ஒரு தமிழ்லையோ நமக்கு தெரிஞ்ச அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த எந்த லாங்குவேஜ் நமக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்குமோ அந்த லாங்குவேஜ்ல அவங்க சொல்றாங்க, இங்கிலீஷ்லோ, நமக்கு எது தமிழோ இங்கிலீஷ்லோ சொல்லும்போது என்ன ஆகுது, அது ஐயோ அடுத்த வீதி வரைக்கும் வெளில வந்துருச்சாமா நம்மள ஓட சொல்றாங்கன்னு வி வில் ஸ்டார்ட் ரன்னிங். ஸோ அதுக்கு இதுக்கு எவ்வளவு ஒரு வித்தியாசம் பாருங்க. அதுவும் ஒருத்தனுக்கு அது புரியுது, பிகாஸ் ஆஃப் த நாலேஜ்ங்கிற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவனுக்கு இருக்கும். ஸோ சப்தம்ங்கிறது ரெண்டு விதம். அறிவை கொடுக்காத சப்தம் இருக்குது, அறிவை கொடுக்கிற சப்தம். தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் யுவர் லாங்குவேஜ். ஸோ அறிவை கொடுக்கிற சப்தம் இருக்குது. இப்போ காக்கா கத்துது, அதுகளுக்கு புரியுமா என்னவோ, நமக்கு என்ன புரியும் எது கத்துதுன்னு. மயில் குயில் கூவுது, அது ரெண்டு பேசிக்கும், ஒன்று ஒரு ஊனா இன்னொன்று அதுக்கு பதில் ஒன்று கொடுத்துட்டு இருக்காங்க, நமக்கு என்ன தெரியுது, புரியாது. we can't understand it, but we are hearing sound. ஸோ அறிவை, எல்லா சப்தம் என்ன கண்டிஷன் கிடையாது, அறிவை கொடுக்கணுங்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் பெரிய டிவிஷன். நமக்கு அதுக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் என்ன தெரியணும். இப்போ சகாதேவனுக்கு தெரியும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பேர்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு அவனுக்கு என்னன்னு தெரியும்பாங்க. ஸோ அதுக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவனுக்கு இருக்கு, அதனால இது ரெண்டு என்ன பேசிக்குதுன்னு அவனால் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த சப்தம் ஞானமா மாறும். இல்லைன்னா ஞானத்தை கொடுக்காத சப்தம் இருக்கு, ஞானத்தை கொடுக்கக்கூடிய சப்தம். ஆனா ரெண்டு எதை நம்ம பிரமாணம் சொல்லுவோம், அதுலதான் பாயிண்ட். சப்தத்தை கொடுக்கிற கொடுக்கிற அதுதான் பிரமாணம் சொல்ல முடியும். காக்கா சப்தம் நமக்கு என்ன கிடையாது, பிரமாணம். சப்தமாக இருந்தாலும் அது பிரமாணம் அல்ல. நோ ஞானம் அபவுட் வாட் தே ஆர் டாக்கிங். ஸோ அது பிரமாணம் கிடையாது, சப்தம் மட்டும்தான், வெறுமனே சப்தம். ஆனா அதே நமக்கு புரியுதுங்க போது, ஒருத்தர் மனுஷங்க பேசுறாங்க, எனக்கு தமிழ் லாங்குவேஜ் தெரியுது புரியுது போது, அந்த சப்தம் பெரிய டிஃபரன்ஸ் ரெண்டுக்கு புரிஞ்சிடும். அது என்னது, பிரமாணம். ஏன்னா ஞானத்தை கொடுக்குது, அடுத்த வீதியில வெளில வந்துச்சு ஓடுங்கிற அந்த ஞானம் கிடைக்கும் போது, அது அப்பதான் அந்த சப்தம் என்ன ஆகுது, எனக்கு பிரமாணம்னு முதல்ல புரிஞ்சுக்கணும்.
அப்புறம் சப்தத்தை மறுபடி சாஸ்திரம் ரெண்டா பிரிக்கும். ஒண்ணு லௌகீக சப்தம், வைதிக சப்தம். இப்ப லௌகீக சப்த பிரமாணம் அப்படின்னு என்னது? இப்ப நம்ம ரிஷிகேஷ் போயிட்டு வந்துட்டோம். நான் சொல்றேன், இப்படி இந்த மாதிரி இங்க போய் ஃபிளைட்ல இங்க போனாங்க, அங்க இறங்குனாங்க, அப்புறம் அங்க போனோம், அதை பார்த்தேன், இதை பண்ணா, அங்கிருந்து அங்க போனோம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த உலகத்தை பற்றிய ஒரு ரிஷிகேஷ பற்றிய ஞானம் ஏற்படும். ஏற்படும். ரிஷிகேஷ் என்னன்னே தெரியாது. இப்ப நான் சொல்லும்போது அதெல்லாம் ஞானம் தானே. சோ அது லௌகீக சப்தம். எந்த விஷயம்? உலக ஆகிய விஷயங்களை பற்றிய அந்த சப்தத்தின் மூலியமா அவங்களுக்கு என்ன ஞானம் தான் வரும்? உலகாதிய விஷயங்களை பற்றிய ஞானம். எங்க ரிஷிகேஷ் எப்படி போவது, அங்க என்னென்ன பார்க்கலாம் அப்படிங்கிற ஞானத்தை நான் கொடுக்கும் போது அது லௌகீக சப்த ஞானம். வைதிக சப்த ஞானம். ரெண்டாவது வைதிக சப்த ஞானம். அது வேதம் கொடுக்கிற ஞானத்துக்கு பேரு தான் வைதிக சப்த ஞானம். அப்ப அந்த வைதிக சப்த வேதத்தில் சொல்லப்பட்டது உங்க சப்தமாதான் உங்க காதுக்குள்ள போயாகணும். கண்ணு மூலியமா படிச்சு போக கூடாது. ஏன்னா சப்தம்னா எங்க யாரோ ஒரு ஆள் வந்து நம்ம பேசினா தானே சப்தம் வரும். அதனாலதான் அதுக்கு பேர் என்னது? வைதிக. அது கர்மகாண்டமா இருக்கலாம். இப்ப ஒரு ஹோமம் இருக்குது, எப்படி பண்றது? அவர் குருட்டு போய் கத்துக்கணும். சப்தமா தான் போகணும். அவன் புக் எடுத்து வச்சு கணபதி ஹோமம் எப்படி பண்றேன்னா படிச்சுட்டு வந்தாலும் செய்யக்கூடாது. அது வேதமே. அது பூர்வபாகமா பார்த்த பார்த்தீங்களா? பூர்வபாகமா இருந்தாலும் சரி, உத்தரபாகமா இருந்தாலும் சரி, அது எப்படித்தான் போகணும்? சப்த பிரமாணம். வைதிக சப்த பிரமாணம். வேதம் பை வேர்ட்ஸ். நானே படிக்கிறதுங்கிறது இந்த இடத்துல அவுட்டு. ஏன்? அது பிரமாணம் எப்பதான் வேலை செய்யும்? காதுல கேட்டீங்கன்னா வேலை செய்யும். இது புரியுறது இல்ல பல பேருக்கு. இங்க பிகினிங்ல உபநிஷத்துல எங்க இப்ப நம்ம சொல்றோம், ஃபர்ஸ்ட் 5 minutes தெரிஞ்சுக்கணும். ஓ இது வைதிக சப்த பிரமாணம். அது கர்ம காண்டமா இருந்தாலும் சரி, ஞான காண்டமா இருந்தாலும் சரி. அது என்னது? அது அழியக்கூடிய அனித்திய வஸ்துவை பற்றிய ஞானமா இருந்தாலும் சரி. பூர்வபாகத்தில் என்ன சொல்லுது? கர்மத்தினால் அடையப்படுவது அனைத்தும் அனித்தியமா, அதை பத்தின விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல இந்த ஞான காண்டத்துடைய விஷயமாக இருந்தாலும் சரி, வைதிக சப்த ஞானத்தின் மூலியமாகத்தான் பெறணும். நாம் சப்தம்னாவே அது குரு தான். சோ குரு மூலியமாக மட்டும்தான் நாம் இதை பெற முடியும். ஆனா நிறைய பேர் இந்த காலத்துல நானே படிச்சு, நானே தியானம் பண்ணி, நானே சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கிறேன், அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா மோட்சம். எவ்வளவு ஒரு பிளண்டர் மிஸ்டேக். அதான் இந்த இடத்துலயே அவங்க நழுவுறாங்க. சாஸ்திரம் என்ன சொல்லுது? வைதிக சப்த ஞானம். அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அவங்க இந்த இடத்துல அவங்க என்ன இல்ல, அந்த அறிவு இந்த ஃபர்ஸ்ட் லெவல்லயே அவங்களுக்கு இது சப்தங்கிறது குரு மூலியமா தான். அப்ப ஃபர்ஸ்ட் வாயை திறக்கும்போது அவங்க என்ன சொல்லணும்? இது ஞானம் எதுவும் என்னுடையதல்ல, என் குருவுடையதும் அல்ல. அவர் குருட்டு வாங்கினார், அவர் குருட்டு வாங்க. அப்ப யாருங்க? இறைவன் தான் சோர்ஸ் ஆஃப் திஸ் ஞானம்னு எந்த குரு சொல்லி வேதத்தை நடத்தார் அவரு தான் உண்மையாலுமே குரு. என்ன சொல்லிடணும்? நத்திங் இஸ் ஃப்ரம் மை பிரெயின். ஏன்னா சப்த ஞானம் அது கண்டிப்பா குருட்டு இருந்தா வந்திருக்கும். அப்ப அந்த குரு அப்படிங்கும் போது கடைசியா யார் நிக்கிறாங்க? தட்சிணாமூர்த்தி. அவர்கிட்ட வந்ததுதான் இந்த ஞானம்ங்கிறதுனாலதான் திருப்பி சொல்றேன். இது குருமுக்கேன அந்த குரு அவரு குருட்ட படிச்சிருக்கணும். நானே கண்டுபிடிச்சேன், ஞானத்தில் நான் அதை கண்டுபிடிச்சேன், இதை கண்டுபிடிச்சேன். ஏன்னா எல்லாரும் சொல்றது எப்படிங்க உங்களுக்கு தெரிஞ்சுன்னா, நான் சமாதி நிலைக்கு போனேன், நான் அனைத்தையும் அறிந்தேன். என்ன பில்டர்? சமாதி நிலைங்கிறது நான் திங்கிங் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அதுல போய் நின்று அதை கண்டுபிடிச்சேன், இதை கண்டுபிடிச்சேன்னா எப்படி? அது ஒர்க் அவுட் ஆகாது. வேணா 1-2 பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். அது மனிதனோட கண்டுபிடிப்பு. மேபி 1 or 2 few பீப்புளுக்கு மேபி ஒர்க் அவுட் ஆகலாம். ஆனா வித்தவுட் சைட் எஃபெக்ட்னா சொல்லவே முடியாது. கண்டிப்பா வித் சைட் எஃபெக்ட் இருக்கும். பட் வித் 2 பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். இப்ப ஜிம்முக்கு போறோம் பாத்தீங்களா, எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆக முடியாது. பண்ணி ஒரு காலம் வரும்போது எங்க டேர் ஆகுதுன்னு அவங்களுக்கு அது வரைக்கும் அவங்க ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். பட் cannot for the whole universe. ஹியூமனிட்டிக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. இறைவனிடமிருந்து வர வார்த்தைகள் மட்டும்தான் ஹோல் ஹியூமனிட்டிக்கு ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஒர்க் அவுட் ஆகுங்கிறதுலயே ஒரு டவுட் இப்பதான் கொஞ்சமா வெளியில வரும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியுது. நான் சொல்லி அதாவது இப்ப நம்ம என்ன சொல்லணும்னா, இப்ப நம்ம போய் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா மனசுக்குள்ள எல்லாத்துக்கும் ஒரு பயம்.
என்னது இந்த காலத்து இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் வந்து இப்படி இருக்க. ஏன்னா சப்த ஞானத்தை பத்தி நான் விளக்குறேன். இப்போ ஏன் அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற கான்பிடென்ட்டை கொடுக்குறேன் நான். நிறைய பேத்துக்கு இந்த காலத்து பிள்ளைகள்லாம் அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, ஐஃபைங்க ஒய்ஃபைங்க எதையோ, அதனால நம்ம சொல்றதெல்லாம் வந்து அவங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிறது பெரிய சம்சயம். இது அப்படியே பிரேக் பண்ணணும். எப்படி தெரியுங்களா? இந்த இடத்துல பிரேக் பண்ணிடலாம். ஏன்னா இப்ப நாம கொடுக்க போற வேதத்தில் இருக்கிற விஷயத்தை நம்ம கத்துக்கிட்டோம். அங்க போய் நம்ம ஆத்ம ஞானத்தை டீச் பண்ண போறதுல அதோட ஒரு பிரான்ச் தான் என்னது, வேல்யூஸ். இப்ப நாம அதை டீச் பண்ண போறோம். நத்திங் இஸ் ஃப்ரம் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் கொடுக்குறேங்கிற அகங்காரத்தில் நிக்கிற வரைக்கும் தான் என்ன டவுட் வரும், ஒர்க் அவுட் ஆகுதா ஒர்க் அவுட் ஆகாதுங்கிற பிரச்சனை வருதுன்னா இட்ஸ் யுவர் ப்ராப்ளம், நாட் தி கிட்ஸ் ப்ராப்ளம். இட்ஸ் யுவர் ப்ராப்ளம். என்னன்னு, இட் இஸ் ஃப்ரம் மீ. அப்ப என்ன என்ன வரும், ஐயோ ஆகுமா? கண்டிப்பா வரும். பிகாஸ் யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் அகங்காரம். வரும். ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு சொன்னீங்கன்னாவே அது கண்டிப்பா அகங்காரத்துல நீங்க பேசுறீங்க. அதே கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஏன் கான்பிடென்ட்? இறைவனுடைய வார்த்தைகள் குழந்தைகளுக்காக மக்களுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். அதை நான் கொடுக்கும்போது எப்படி ஒர்க் அவுட் ஆகாம போகும்? அகங்காரம் தாண்டினீங்கன்னு அது புரிஞ்சுக்கும். அகங்காரத்தில் நிற்கிற வரைக்கும் வர கன்ஃபியூஷன் இருக்கே, கடவுளே எப்படி சேர்த்துறதுன்னு இல்லை. அவங்க தடை இவங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம போய் அப்ரோச் பண்றோம் அப்படின்னா அந்த நடுவில் ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க மூலியம் தான் அந்த குட்டீஸை பிடிக்க முடியும். அவங்கள புரிய வைக்கிறது பாத்தீங்களா, ரொம்ப ரொம்ப கஷ்டம். உள்ள ஃபீல்டுக்குள்ள வந்தவங்களுக்கு தெரியும், ரொம்ப கஷ்டம். ஆனா நம்ம அவங்க தடையா இருக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கவே கூடாது. அவங்க தடை நம்ம அந்த பீப்புளை ஸ்டூடெண்ட்ஸ் ரீச் பண்ண முடியல. நடுவில் இருக்கிற ஒரு ஆள் இருப்பார், பூசாரி, அனுகிரகம் கொடுக்க சொல்லுவாங்க இல்லையா, பூசாரி அனுகிரகம் கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி அவங்களும் கண்டிப்பா தடையாக இருக்கவே முடியாது. ஏன்? அந்த குழந்தைகளுக்கு இந்த ஞானம் போய் சேரணுங்கிற ஒரு சங்கல்பம், ஈஸ்வரோட சங்கல்பம் இருந்ததுன்னா இருந்ததுன்னாவே கிடையாது. குழந்தைகளுக்கு இந்த ஞானம் போய் சேரணுங்கிறது எங்க ஈஸ்வரன் நினைக்க மாட்டாரா என்ன? இது ஈஸ்வரோட சங்கல்பம் இருக்காதா என்ன? கண்டிப்பா ஈஸ்வரன் தன் குழந்தைங்க நல்லபடி நடக்குன்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்போ நடுவில் இருக்கிறனால தடையாக இருக்கவே முடியாது. அப்ப தடைய தெரியுதுங்களா? கேட்டா இப்ப சொல்றாங்க, அப்ப சொல்றாங்க, அலோவ் பண்ண மாட்டேங்கிறா, நீங்க இந்த விஷயத்த பேசாதீங்க, நாங்க கிறிஸ்டின் ஸ்கூல் இருக்கோம், முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு வந்து இதெல்லாம் சொல்லாதீங்கன்னு என்னவோ பேசுறாங்களே. இட் இஸ் எ டெஸ்ட் ஃபார் மீ. நீ அகங்காரத்துல இருந்து வரையா, அகங்காரத்தை தாண்டி வரையாங்கிறதுக்கு எனக்கு வச்ச டெஸ்ட் இறைவன். அவங்களெல்லாம் தப்பு சொல்லாதீங்க, எனக்கு இறைவன் வச்சிருக்காரு. என்னன்னு புரியணும், அந்த குழந்தைகளுக்கு சேரணும்னு சங்கல்பம் ஈஸ்வரனது இருக்குது. அதை நான் புரிஞ்சுக்கிறேன் தான் டெஸ்ட் வைக்கிறாங்களே தவிர அதை தாண்டி, ஏன்னா அங்க போய் அதை கொடுக்கணும் அப்படின்னா நீங்க அகங்காரத்தை தாண்டி வந்துதான் அந்த ஸ்டேஜ் இருந்தா தான் நீங்க அங்க கொடுக்க முடியும். அப்ப இறைவன் என்ன பண்றாரு, அவங்க மூலியமா டெஸ்ட் பண்றாரு, whether you are qualified to cross this pusari to reach the students. அப்ப நம்ம தடைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அகங்காரத்துல நிக்கிறோங்கிறது 100% உண்மை. அப்ப you have to cross over, because அதுதான் சொல்றது சப்த பிரம. இறைவன் அந்த சப்தத்தை குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் ரீச் ஆகணும்னு தான் கொடுத்திருக்காரு. அவருடைய சங்கல்பம் ரீச் ஆக கூடாதுங்கிறது இருக்கவே இருக்காது. சோ நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அவர் அதுக்கு உண்டான சூழ்நிலை அமைத்து கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? அந்த நடுவில் இருக்கிற ஆளுகிட்ட மண்டைக்குள்ள போய் வேலை செய்வாரா, செய்ய மாட்டாரா என்னன்னே தெரியாது. வேண்டாவே வேண்டாம் சரிங்கன்றான். நமக்கே தோணும் என்னடா வேண்டவே வேணாம், அது அப்படித்தான். ஆனா காலம் நமக்கு பிரச்சனையே, அந்த காலம் கணிந்து வர வரைக்கும் டைம் கொடுக்க தெரியல. அது வரைக்கும் அந்த ஹம்மிங் பேர்டு கதை அடிக்கடி சொல்றோம் பாத்தீங்களா, அது மாதிரி போராடிக்கிட்டே இருக்கணும். ஏன் இது ஒரு இதுல போனா முடியலையா, அடுத்து இது வந்துங்க நாட் ஒன்லி ஃபார் இது, லைஃபே இப்படித்தான். ஒரு நல்லது நடக்கணும்னா அது இறைவனோட சங்கல்பம் ஆல்ரெடி இருக்கும். நீங்க அதை அகங்காரத்துல இருந்து அது இறைவனோட சங்கல்பமா பார்த்து அந்த பிரச்சனைகளை டீல் பண்ணீங்கன்னா வெரி சிம்பிள். உங்களுக்குள்ள ஒரு விரக்தியோ ஒரு போராடுறங்கிற மனநிலையே கூட வராது. ஐ எம் டூயிங் மை டியூட்டி, பார்த்துக்குவார். எதுக்கு சொல்றேன்னா சப்த ஞானத்துக்கு அவ்வளவு வலிமை பெற்றது. தனி மனித மூளையில் வந்ததுக்கெல்லாம் இவ்வளவு வலிமை எல்லாம் இருக்கவே இருக்காது. நம்ம அந்த விஷயத்தை தூக்கிட்டு போறோம். என்ன எப்படி யோகா பண்றது நான் சொல்லிக் கொடுக்க போறோம், அது யாரோ கண்டுபிடிச்சு அவரதை ஃபாலோ பண்ணி நம்ம சொல்லிக் கொடுக்க போறோம். நாம கொண்டு போய் ரீச்சது இறைவனுடைய வார்த்தைகள். அது எப்படிங்க ஒர்க் அவுட் ஆகாம போகும்? பட் சில நடுவில் வர அதை போராடி ஹம்மிங் பேர்டு ஒரு கடலுடைய மட்டத்தை குறைச்சு முட்டை எடுக்குன்னு நினைச்சது, அதுவே எடுச்சதுன்னு போது நாம செய்யற முயற்சியில ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். ஹம்மிங் பேர்டு என்ன பண்ணுச்சு, ஒரு டிராப்பா கொண்டு வெளியில் விட்டு அந்த கடலுடைய மட்டத்தை குறைக்கணும்னு நினைச்சது.
என் முட்டை கண்ணுக்கு தெரியிற வரைக்கும் யார் வந்து செஞ்சு கொடுத்தா? பிரம்மாஜி கேம் டவுன் டு த எர்த் டு ரெடியூஸ் த வாட்டர் லெவல் ஆஃப் ஓஷன். அண்ட் அந்த ஹம்மிங் பேர்டுக்கு என்ன கிடைச்சிருச்சு? முட்டை கிடைச்சிருச்சு. முயற்சி, விடாமுயற்சி, அதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்போ என்ன வாட் நெக்ஸ்ட்? அது சுவாமி சொல்வார். வாட் வாட் ஸோ வாட் நெக்ஸ்ட்? இதுதான் ஒரு கர்மம். ஏன்னா நேற்று அந்த கேட்டாங்க, கௌசல்யா கேட்டாங்க, அந்த இந்த மாசத்துங்களுடைய இது என்னன்னு, அது விளக்குறேன். இதுதான் அது. வாட் முடியலன்ட்டாங்களா, விடமாட்டேன்ட்டாங்களா, வாட் செய்ய முடியாதா? அடுத்த வார்த்தை என்ன வரணும்? ஸோ வாட். அடுத்து என்ன வரணும்? வாட் நெக்ஸ்ட். இதுதான் லைஃப். நீங்க வந்து நான் ஒரு ஸ்கூலுக்கு போற ஒரு இது வந்து உதாரணத்துக்கு சொன்னேன். இது லைஃப்ல தான் இதுதான் சீக்ரெட்டே. சொல்லும்போது ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்? வாட் தான் கேட்போம். அப்புறம் என்ன? ஸோ வாட் நெக்ஸ்ட். தீர்ந்து போச்சு, வாழ்க்கை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. இதுல நாம போகணுமே தவிர கர்ம பலனை எதிர்பார்த்துக்கிட்டு போனோம்னா பூத்திக்கும். எதா இருந்தாலும் என்ன ஆகும்? பூத்திக்கும். புரிஞ்சுங்களா? எதுக்கு சொல்றேன்னா அந்த சப்தத்துக்கு அவ்வளவு. ஏன்னா இறைவனுடைய சப்தம் நாம கொண்டு போய் சேர்த்துறது யாருடைய சப்தம்? இறைவனுடையது. சந்தேகமே பட வேண்டியது இல்லை எங்கேயுமே. அதுக்காக சொன்னேன், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன். ஐ டேக் சம், கண்டிப்பா சப்ஜெக்ட் வெளியில போனங்கிறது தெரியுது. பட் இட் இஸ் நீட் ஆஃப் திஸ் அவர் டு அண்டர்ஸ்டாண்ட். அடுத்தது ஒரு பிரமாணம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்போ கண், அது ஒரு பிரமாணம் தான். பிரத்யக்ஷ பிரமாணத்துல ஒன்று என்னது? இப்போ புரிஞ்சுங்களா? 6 பிரமாணத்துல சப்த பிரமாணம் வரைக்கும் பார்த்தோம். இதுல வந்து ஒரு சாட்சி பிரமாணம் ஒன்று ஆட் பண்ணிக்குவோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்குள்ள பாடிக்குள்ள ஒரு பெயின் இருக்கு, ஒரு அன்ஈசினஸ் இருக்கு அப்படின்னா இந்த எந்த ஓமானமோ அனுமானமோ எதுவுமே வேலை செய்யாது. அதுக்கு பேர் சாட்சின்னு சொல்லுவோம். சாட்சி பிரமாணம். எனக்கு உடம்புக்குள்ள ஒன்று இருக்கு, எனக்கு தெரியுது. ஐ எம் நாட் யூசிங் எனி பிரமாணம். பிரத்யட்சமோ அனுமானமோ அத்தாபத்தியோ உபமானமோ எதுவும் அனுப்பலத்தி எதுவும் கிடையாது. பட் எனக்குள்ள அது என்ன ஞானம். ஆனால் பட் ஞானம் வருதா இல்லையா? இந்த காலில் இந்த இடத்துல வலிக்குது அப்படி ஒரு ஞானம் வருதா இல்லையா? அதுக்கு பேர் சாட்சி பிரமாணம். பட் மச் ரிலேட்டட் டு துவக்கிந்திரியா, மச் ரிலேட்டட் டு துவக்கிந்திரியா, ஸ்கின். அந்த தொடு உணர்வுடைய ஞானம் சொல்லலாம். ஆனால் அது வந்து உள்ள இருக்கிற விஷயங்களை சொல்லுது. ஸ்கின்னுங்கிறது வெளியில் இருக்கிற விஷயங்கள், பாடிக்குள்ள இருக்கிற விஷயங்கள் சொல்லும்போது அதுக்கு பேரு சாட்சி. அதோட நம்ம ஆட் பண்ணிக்கணும். எப்பவுமே அது எக்ஸ்ட்ராவா சைட் நோட்டு வச்சுக்கணும். மெயினாக அந்த 7 தான். பாடி மேப்ப பிரமாணம். பிரமாணம்னா என்ன? அதான் கண்ணுன்னு சொல்லிட்டீங்களா, போக வேண்டியதானே. இப்ப சொல்றேன் பாருங்க, பிரமாணம்னா என்ன அப்படின்னா ஒரு பிரமாணம் கொடுக்கிற ஞானத்தை இன்னொரு பிரமாணத்தால் கொடுக்கவே முடியாதுன்னு தெரியும். இப்ப கண் ஒரு ஞானத்தை கொடுக்குது, இது என்ன கலர்னு சொல்லுது. கண்ணை மூடிக்கிட்டு காதுகிட்டு கொண்டு வச்சு இது என்ன கலர்னு தெரியுமாங்க? தெரியாது. சோ ஒரு பிரமாணம் கொடுக்கிற ஞானத்தை இன்னொரு பிரமாணம் கொடுக்க முடியாது. நீங்க ஒரு பிரமாணம் கொடுக்கிற ஞானத்தை இன்னொன்று வச்சு வேலிடிட்டி பண்ண முடியாது. கண்ணு கரெக்டா சொல்லுத, என் காதே பார்த்து சொல்லு, என் கண் கரெக்டா பாக்குதா அப்படின்னு என் காதே பார்த்து சொல்லு, என் மூக்கே பார்த்து சொல்லு, என் வாயே பார்த்து சொல்லு, முடியாது. சோ ஒன்னு கொடுக்கிற ஞானத்தை இன்னொன்னுனால கொடுக்க முடியாது. ஒரு பிரமாணம் கொடுக்கிற ஞானத்தை இன்னொன்னுனால வேலிடிட்டியும் பண்ணா சரியா தவறானு சொல்ல முடியாது. எங்க அதெல்லாம் நல்லா தெரியுங்க, தெரியுது இல்ல? வேதம் கொடுக்கிற ஞானத்தை எதனால கொடுக்க முடியும், எதை வச்சு வேலிடிட்டி பண்ணணும் ட்ரை பண்றீங்க. இதுதான் கடைசி பாயிண்ட். வேதம் கொடுக்கிற ஞானத்தை வேற எந்த பிரமாணத்தை வச்சும் நீங்க என்ன பண்ண முடியாது. அது அதாவது இது எல்லாம் கொடுக்கிற ஞானத்தை, அதாவது என்ன சொல், அது தனி, அது கொடுக்கிற ஞானம் தனி. அப்படி முதல்ல புரியணும். ஏன்னா கண்ணு கொடுக்கிற ஞானம் வேற, காது கொடுக்கிற ஞானம் வேற. அப்போ ஒரு பிரமாணம் கொடுக்கறத இன்னொன்னால வேலிடிட்டி பண்ண முடியாது, கொடுக்கவும் முடியாது. அப்ப நாம என்ன பண்றோம், இந்த மனம்னு ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு வேதத்தை என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம், வேலிடிட்டி பண்ணிக்கிட்டே இருப்போம். பிகினிங்ல அந்த ஸ்ரத்தாங்கிறது சில பேருக்கு இன்பானா வந்துருது, அவங்களுக்கு அந்த ப்ராப்ளமே இல்லை. எல்லாம் சொன்னாலும் அதெல்லாம் அப்படியே கடற்கரை ஏன் போகுது, என்ன சொன்னாலும் அது ரெகக்னிஷனுக்கே போயிட்டே இருக்கும். அது திங்கிங், இந்த தாட் ஃபார்ம்ல இருந்து சில பேருக்கு நீங்க சொல்ல சொல்ல அப்படியே ரெகக்னைஸ் ஆகிட்டே வரும், எல்லாத்தையும் ரெகக்னைஸ் பண்ணிட்டே வருவாங்க. அப்ப நமக்கு ஆச்சரியமா இருக்கு. பிகாஸ் ஆஃப் த ஸ்ரத்தா டுவர்ட்ஸ். இப்ப நீங்க கண்ணை எந்த அளவுக்கு நம்புறீங்க? இப்ப நான் தூக்கி காமிக்கிறேன் ஒரு செல்போன், நான் சொல்றேன் இது பிளாக், சரிங்க, நான் மாத்தி சொல்றேன் இல்லைங்க இது வந்து ஒயிட் கலர் செல்போன், ஒத்துக்குவீங்களா என்ன? இல்ல குரு சொல்றாரு அது ஒயிட்டா தான் இருக்கணும்,
அப்படின்னு ஒத்துக்குவீங்களா? இல்ல பக்கத்துல சாமி விழுந்து வர்றார், கிருஷ்ணர் கையில வச்சிருக்கார், இது ஒயிட்டுப்பா, தேவதை வந்து சொல்றார் இது ஒயிட், ஒத்துக்குவீங்களா என்ன? ஏன்? குருவை விட தேவதாயை விட என் கண்ணை நான் அதிகமா நம்புறேன். இதுதான் உண்மை. ஏதோ ஒரு ஞானம் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு பக்கத்தில் உங்களை கேட்டு ஏங்க அவங்க காமிக்கிறது ஒயிட்டா பிளாக் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குன்னு என்னைக்காச்சும் நம்ம கேட்கறோமா? ஏன் கேட்கறது இல்ல? நம்பிக்கை டுவர்ட்ஸ் மை ஐ. எப்படி நம்புறீங்க? அவ்வளோ நம்புறீங்க உங்க கண்ணை? அதுவும் ஏதாவது சொல்லுங்க பார்க்கணும். என் கண்ணால பார்த்தேன், அதை பார்த்து அது சொல்லும் போது பார்க்கணும். என்னமோ இவங்க கண்ணெல்லாம் இவங்க கண்ணை கொண்டாந்து உடம்புல வைக்கிறதுக்கு முன்னால இறைவன் நல்லா செக் பண்ணி இங்க பாத்துக்கோ கண் இவ்வளவு அழகா வர செய்து அதைத்தான் உனக்குள்ள வைக்கிறேன்னு என்னமா நம்மளுக்கெல்லாம் காட்டி இறைவன் கொண்டாந்து வச்ச மாதிரி எங்க கண்ணால பார்த்தேன். எவ்வளவு நம்புறான். அதுல ஒரு பிட்டாது வேதத்துல வேணுமில்ல, இருந்தா தானே வேதம் உள்ள போகும். அது பிரமாணம். இப்ப கொண்டாந்து புரிஞ்சு வச்சுட்டா பிரமாணங்கிற ஸ்டேட்டஸ் வச்சுட்டீங்கன்னா எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிடும். அப்போ அது மூலம் இப்ப என்ன வருது? இப்ப கண்ணை வச்சு காதை வச்சு என்ன கண்டுபிடிச்சிங்களோ அதையதான் வேதத்துக்குள்ள போகணும். இப்ப உபனிஷத்து எடுத்துக்கோ, அது ஒரு பிரமாணம். அது கொடுக்கிற விஷயம் வேற பிரமாணங்களால் கொடுக்க முடியாத விஷயத்தை கொடுத்தாத்தான் அதுக்கு பிரமாணங்கிற ஸ்டேட்டஸே வரும். கண்ணு சொல்ற விஷயத்த சொல்லாததுனாலதான், சப்தத்தை மட்டும் கொடுக்கறதுனாலதான் அது காதுன்னு வச்சிருக்கிறோம். கண்ணு வேலையை அது செஞ்சு அதுக்கு பேர் காதாங்க. சோ ஒரு பிரமாணம் கொடுக்கிற விஷயத்த இன்னொரு பிரமாணத்தினால கொடுக்க முடியாது. அப்ப 5 இந்திரியங்கள் வச்சிருக்கிறீங்களே, அல்லது அனுமானம் வச்சிருக்கிறீங்களே, அல்லது அனுபலப்தி வச்சிருக்கீங்களே, இத்தனை வச்சிருக்கீங்களே பிரமாணம், இதனால கொடுக்க முடியாத விஷயத்தை வேதம் கொடுத்தால்தான் வேதத்துக்கு பிரமாணங்கிற ஸ்டேட்டஸே வருது. அது முதல்ல தெரியும். இதனால எதனால கொடுக்க முடியாது. நான் கண்ண மூடி உட்காந்துங்க, தியானம் பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, எப்படி இதெல்லாம் நம்புறாங்கன்னே தெரியல. கண்ண மூடி உட்காந்து கண்டுபிடிச்சேன்னா அப்ப வேதத்துக்கு அங்க ஃபர்ஸ்ட் பிரமாணங்கிற ஸ்டேட்டஸே அந்த ஆள் கொடுக்கலன்னு அர்த்தம். அந்த அங்கேயே லாக் டவுன் ஆயிட்டாரு அவரு. ஏது நானே கண்டுபிடிச்சேன்னா. சோ அப்போ இதை வச்சு வெரிஃபை நீங்க பண்ண முடியாது. ஏதை நீங்க வச்சிருக்கிற அனுமானம், அனுபலப்தி, உபமானம், பிரத்யக்ஷ பிரமாணம் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க வேலிடிட்டி பண்ண முடியாது. என்னன்னு, இஸ் இட் கரெக்ட் ஆர் நாட்? எப்படி பண்ணுவீங்க? இப்ப கண்ணு சொல்றத காதை வச்சு வேலிடேட் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் எப்படி நீங்க தேடுறீங்க? உலகத்துல பிரமாணம்னு பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது கொடுக்கற சரிதானா, குரு சொல்றது சரிதானா, இது இப்படித்தான் இருக்குமா அப்படிங்கிற டவுட் ஏன் வருது? அந்த பிரமாணத்து மேல அது பிரமாணங்கிற நம்பிக்கை இல்லை. அப்போ அஸ்ரத்தா அங்கேயே ஞானம் வாங்குற இடம் அடி வாங்கிடும். எது? அதுக்கு ஒரு பிரமாண ஸ்டேட்டஸ் கொடுக்கல, அது மேல ஸ்ரத்த. ஏன்னா பிரமாணம் நீங்க நம்பித்தான் ஆகணும். உங்க கண்ணை நம்புறீங்களா இல்லையா? நான் தான் சொன்னேன், நீங்க உங்க கண்ணு உங்க உடம்புக்குள்ள போறதுக்கு முன்னால அது கரெக்டா வேலை செய்தான்னு செக் பண்ணிட்டாங்க, உள்ள வச்சிருக்கீங்க, அப்படி நம்புறீங்க உங்க கண்ணை. அப்போ அந்த பிரமாணம் வேலை செய்யுதா இல்லையான்னு, கரெக்டான ஞானத்தை கொடுக்குதா இல்லையான்னு நம்மளால செக் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? கண்ணு சொல்றத இப்ப கண்ணு பண்ணு காமிக்கிற நல்லா தெரியலன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? அப்படி உத்து பாக்குறோமா, கண்ணு நல்ல நம்ம கொஞ்சம் மச உடனே அடுத்த வேலை என்னங்க பண்ணுவோம்? காரை போய் கேட்பீங்களா? ஏன் கண்ணுக்கு ஒன்று மசன்னு ஏதோ தெரிஞ்சுதுன்னா என்ன பண்ணுவோம்? நல்லா இப்படி உத்து பாக்குறோமா, என்னமோ காமிக்கிறாங்க, நம்ம கண்ணு நல்லா கண்ணை தொடச்சு விட்டு தேய்ச்சி விட்டு மறுபடியும் இருக்கு அப்படி பாக்குறோமா? அதுதான் பண்ண முடியும். சோ அந்த வேத பிரமாணம் கொடுக்கிற ஞானம் எனக்கு மங்களா, எப்படி கண்ணில் தெரியுது நல்லா தெரியாத மாதிரி மங்களாக இருந்ததுனால் திருப்பி அதை யூஸ் பண்ணி தான் உத்து பார்க்கணும். கண்ணுல தெரிஞ்ச விஷயம் நல்லா தெரியலன்னு காதை வச்சுக்கிட்டு குடையக்கூடாது. ஸோ இப்போ என்ன பண்ற மக்கள், அது சொல்ற விஷயத்துல கொடுக்குற விஷயம் நமக்கு மங்களா இருக்குதுங்க போது அது மேல நம்பிக்கை ஜனங்களுக்கு ஏன் வரதில்லைனா, ஸ்ரத்தா அவங்க அந்த பிரமாணங்கிற ஸ்டேட்டஸையே வேதத்துக்கு கொடுக்காத போது அது கொடுக்கறதெல்லாம் எப்படித்தான் இருக்கும்? சந்தேகமாவே தான் இருக்கும். சந்தேகமாவே போனோம்னா கண்ணை நீங்க வச்சிருக்கிறது ஒண்ணு வைக்காதுக்கு ஒண்ணு. ஏது உங்க கண்ணு கொடுக்குற ஞானத்துல நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சொல்றேன், கண்ணு கொடுக்கறது எல்லாம் நான் சந்தேகப்பட்டே இருந்தேன்னா எதுக்குங்க அந்த கண்ணு புடுங்கி எரிஞ்சலாம், பக்கத்துல இருக்கிற கண்ணை கேட்டு கேட்டு வாழ்ந்துட்டு போலாம். எதுக்கு இந்த கண்ணை வச்சிருக்கீங்க இல்லீங்களா? எப்ப இது நம்பலின்னு வச்சுக்கோங்க, இட் இஸ் நோ யூஸ் ஃபார். உங்க கண்ணே உங்களுக்கு உபயோகம் அற்றதாக ஆகி விடும் இஃப் யூ டோன்ட் ஹேவ் ஸ்ரத்தா இன் யுவர் ஐஸ். இந்த கண்ணையே நம்ம இவ்வளவு நம்புறமே, இந்த சாதாரண ஒரு விஷயத்தை பார்க்கறக்கு இவ்வளவு நம்பிக்கை உள்ள இருந்ததுனாலதான் எனக்கு ஞானம் ஏற்பட்டு அது பாட்டுக்கு அது சம்சயம் இல்லாத ஞானம் வேற கிடைக்குது நமக்கு.
காமிச்ச பொருள் ஏதாவது சம்சயம் வந்ததா என்ன? சம்சய ரகித ஞானம் ஒரு தடவை பார்த்தோன்னா வருதே. அப்ப எவ்வளவு சத்த வச்சிருக்கோம். இறைவனை பற்றிய ஞானத்தை கொடுக்கிற பிரமாணத்தின் மேல எவ்வளவு ஸ்ரத்த இருக்கணும். சாதாரண லௌகிக கண்ணுக்கு முன்னால தெரியற விஷயத்துக்கு கொடுக்கிற ஞானத்துக்கே இத்தனை நம்பிக்கை வச்சிருக்கமே. கண்ணுக்கு தெரியாத அஸ்பர்ஷ அரூப இறைவனுடைய ஞானத்தை, பிரம்மனை பற்றிய ஞானத்தை வேற நுண்ணா இப்ப தெரியும் உங்களுக்கு. ஹவு மச் ஆஃப் ஸ்ரத்தா. இது பாருங்க, நடுவில் வேற ஒரு ஆள் வந்துருவாரு, இந்த குரு வந்துருவாரு. சோ ஃபர்ஸ்ட் நீங்க குரு மேல அந்த ஸ்ரத்தை, சாஸ்திரத்து மேல என்ன ஸ்ரத்தை இருக்கோ அதை அப்படியே நீங்க குரு மேல வச்சா மட்டும்தான் அங்க போக முடியும். இவரை கிராஸ் ஓவர் பண்ணிட்டு இவன் ஏன்னா நம்ம அந்த குருவை என்னவா பாக்குறாங்க, ஒரு பழக்கத்தின் காரணமா ஒரு ஃப்ரெண்டா பார்த்திருக்கலாம். நீங்க அவங்களோட கிருஷ்ணர் எப்படி பார்த்தாருச்சுன்னு ஒரு ஃப்ரெண்டா பார்க்கலாம், ஒரு உறவுகளாக, ஒரு அம்மாவாக, அப்பாவாக, அக்காவாக, தங்கையாக, ஒரு ஃப்ரெண்டாக, அப்படி கூட அவங்க எனக்கு ஒரு அக்காவாக, தங்கையாக நீங்க பார்க்கிற வரைக்கும் இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். அவர் என்னத்துவம் கொடுக்கணும், குருத்துவம் நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன, ஸ்ரத்தா தான் அந்த குருத்துவத்தை கொடுக்குது. சோ ஸ்டூடெண்ட் கொடுக்கிற ஸ்ரத்தா தான் அவருக்கு குருத்துவத்தையே கொடுக்குது. புரிஞ்சுங்களா? இப்ப கிருஷ்ணர் டுவர்ட்ஸ் துரியோதனா இஸ் நாட் அ குரு. குருத்துவம் அவங்கிட்ட இல்ல, சிஷ்யன் தான் குருத்துவத்தை கொடுக்கறான், அவர் குரு ஆக்கிக்கிறான். அதை இன்னொருத்தருக்கு அவர் குரு அல்ல. குருங்கிறவர் நான் சொல்றது போர்டு மாட்டிக்கிட்டு நெக்லஸ் டாலர் மாட்டிக்கிட்டு நான் குருன்னு வர்றவரே அல்ல. துரியோதனுக்கு அவர் குரு இல்ல, துச்சாதனுக்கு அவர் குரு இல்ல, திருதராஷ்டிரனுக்கு அவர் குரு இல்ல, ஏன் பீஷ்மருக்கு அவர் குரு இல்ல. ஆனா அர்ஜுனனுக்கு என்னது அவரு குரு. அது எப்போ? விளையாடும் போது, சாப்பிடும் போது, தூங்கும் போதெல்லாம் இல்ல. அவரு அந்த இடத்துல போர் காலத்துல போய் ஸ்தாபயித்துவ எது முன்னால கொண்டு நிறுத்துக்கும் போதுதான் அவருக்கு குருத்துவத்தை யார் கொடுத்தா. அப்போ அது வரைக்கும் அவர் குருவா இல்லாம இருந்தாரு. இவன் கேள்வி கேட்டன குரு ஆனாராங்க. சிந்திக்கணும். சோ சிஷ்யத்துவம் வரும்போது அவருக்கு குருத்துவத்தை அவன் கொடுக்கறான். அப்பதான் அது என்ன, அப்ப எப்ப யார நீங்க குருவா நீங்க எடுத்துக்க முடியும்? அப்போ ஸ்ரத்தா இருக்கணும் அங்க. யாருட்ட? வேதத்தை யார் சொல்லி கொடுக்கறாங்களோ அவங்க மேல ஸ்ரத்தா. கண்ணை எவ்வளவு நம்புனீங்களோ அதை விட நீங்க இன்ஃபினிட்டி டைம் ஸ்ரத்தான்னு போட்டுக்கலாம். சாதாரண லௌகிக விஷயத்துக்கு இத்தனை ஸ்ரத்த வேணும் தேவைப்படுது. அரூப கிருஷ்ண இறைவனை பற்றிய ஞானத்தை வரணும்னா எத்தனை ஸ்ரத்தா வேணும், அவ்வளவு இருக்கணும். அது யாரு மூலியமா? என்ன கண்ணுக்கு வந்து நடுவில் ஒரு ஆள் இல்லைங்க, குருங்கிற ஆள் வர்றதில்லை. அப்படி நம்ம ஏன்னா உடம்போட ஒட்டுனதுனால இது சாஸ்திரங்கிறது வெளியிலிருந்து வருது, என் உடம்பு விட்டு வெளியிலிருந்து வருது. அந்த பிரமாணங்கள் ஒரே பிரமாணம் வெளியிலிருந்து வர்றது ஒண்ணுதான். அப்போ அங்கிருந்து வரும்போது நடுவில் யார் வர்றா? குரு மூலியமா தான். ஏன்னா சப்த பிரமாணமா போச்சு. அப்போ குருவை ஸ்ரத்தாதான் உண்மையில பாத்தீங்கன்னா அவரு மேல நீங்க வைக்கிற ஸ்ரத்த தான் அவரு கூட்டிட்டு போவாரு. சாஸ்திரத்து மேல ஸ்ரத்த வர்றதுக்கு அவரு தான் காரணமா இருப்பாரு. தானால சாஸ்திரத்து மேல ஸ்ரத்தையில வராதுங்க. ஏங்க ஒண்ணுமே தெரியாம எப்படிங்க ஸ்ரத்த வரும்? அது என்ன சொல்ல போகுதுன்னு எனக்கு தெரியாது, வாட் ஃபார்னு எனக்கு தெரியாது. ஸ்ரத்தா வேணும், ஸ்ரத்தா வேணும், ஸ்ரத்தா வேணாம். எப்படி ஸ்ரத்தா வரும்? வராது. நமக்கு டவுட்டாவே இருக்கும். அந்த புத்தியில ஒரு நிறைவே வராது. இது சொல்றது கரெக்டா? என்ன பாக்குறதெல்லாம் வேறையா இருக்கும், சொல்றதெல்லாம் நீ உலா மையேவ சகலம் ஜாத்தம். எப்படிங்க ஏன் சொன்னேங்க? ஏதாவது புரியுது என்ன? என்னிடமிருந்து இந்த உலகம் சகலம், உலகம் மட்டும் இல்ல, மையேவ சகலம் ஜாத்தம், என்னிடமிருந்து தோன்றியது இந்த உலகம். சாஸ்திரம் சொல்லுது. நீங்க திருப்பி ஒரு தடவை சொல்லி பாருங்க. ஏதாவது மண்டையில ஏறுது என்ன? இதெல்லாம் வேலைக்காக. இது என்ன, என்னிடமிருந்து ஒரு 2 குட்டி போட்டதை என்னால வளர்த்த முடியல, இது உலகமே நான் தான், எப்படி என்னால? ஐயோ அப்ப என்ன புத்திக்கு அது ஏற்புடையதாக ஆகாது. அப்பத்தான் நடுவில் யாரு வருவாரு? ஆடா அது அப்படி புரிஞ்சு கூடாது மகளே அப்படின்னு ஒரு ஆள் வந்து உட்காருவாரு. அவரு சொல்லும் போதுதான் இறைவன் என்ன சொல்ற. அப்ப யாரு அந்த சாஸ்திரத்து மேல ஸ்ரத்த வர்றக்கு, ஸ்ரத்த இருந்தா தான் ஞானம். அந்த ஸ்ரத்த வர்றக்கு யாரு ஹெல்ப் பண்ணி ஆகணும்? குரு. அந்த குருவை குருத்துவம் கொடுத்தது யாரு? நீங்க சிஷ்யர்கள் தான். துரியோதனுக்கு ஒரு குரு இல்லையே. யார் யாருக்கு குருங்கிறது அவங்கவுங்க ஸ்டாண்ட் பாயிண்ட்ல குருவா இருப்பாரு. நீ குருத்துவம் கொடுத்தீங்கன்னா உனக்கு குருவா காட்சி அளிப்பாரு. நீ ஃப்ரெண்டா பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டாவே இருப்பாரு. கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, நீங்க ஃப்ரெண்டாவே பார்த்துட்டு இருக்கலாம். அக்காவை பாத்தீங்கன்னா அக்காவே பார்த்துட்டு இருக்கலாம். அம்மாவை பார்த்தா அம்மாவே பார்த்துட்டு இருக்கலாம். குருத்துவம் கொடுக்கலீன்னா அப்புறம் துரியோதன கேஸ் தான், துச்சாதன கேஸ் தான். கூடவே இருந்தாங்க கிருஷ்ணனோட. எங்க அவங்க என்ன வெகு தூரத்துல இருந்தாங்க? துச்சாதனும் துரியோதனும் கூடவே தான் இருந்தானுங்க. அவர் ஏன் குரு அங்க இல்ல?
குருத்துவம் அவங்க கொடுக்கல, கேட்கல, சொல்லல, முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? அது என்ன சொன்ன இப்போ அதாவது ஒரு பிரமாணம்ங்கிறது முதல்ல வேதம்ங்கிறது ஒரு பிரமாணங்கிற ஸ்டேட்டஸ குரு கொடுக்கறது இல்ல, நான் கொடுக்கணும், என் புத்தி கொடுக்கணும். புரிஞ்சுங்களா? அப்பதான் என்ன வரும்? பிரமாணங்கிற ஸ்டேட்டஸ், அந்த பிரமாணத்து மேல இருக்கிற நம்பிக்கை, ஸ்ரத்தா. அதை வேற எதிரி வச்சு நீ வேரிட்டி பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த பிரமாணத்துல தெரிஞ்சாதான் வேதாந்த பிரமாணம் வேலை செய்யும். ஸோ வேதாந்தம்ங்கிற இடத்துல என்ன தெரியுது? பிரமாணம். உபனிஷத்துன்னு சொன்னா நீங்க வேதாந்தம் கூட போட்டுக்கலாம். வேதாந்தமேவ பிரமாணம் ஞானம். அடுத்தது பிரமாணத்தை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்பதான் உங்களுக்கு அந்த பிரமாணங்கிற ஸ்டேட்டஸ ஒரு ஸ்டூடெண்ட் கொடுக்கணும். அப்பதான் மண்டையில விஷயம் ஏறும். இல்லைன்னா எப்படித்தான் இருக்கும்? கண்ணை ஊத்து 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 பார்த்துக்க வேண்டியதான். நல்லா சரியா தவறா, சரியா தவறா அப்படின்னு பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். என்ன ஊத்து 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 பார்த்துட்டே வேண்டியதான். ரொம்ப கஷ்டங்க. அடுத்தது இப்போ ஞானேன என்ன சொல்லுது சாஸ்திரம்? ஞானேன மோட்சம். அடுத்த பாயிண்ட் சாஸ்திரம் என்ன சொல்லுது? எங்க ரெண்டாவது ஹாஃப்ல என்ன சொல்லுது? ஞானேன மோட்சம். என்ன ஞானேன மோட்சம்? மோட்சம்னா விடுதலை ஃப்ரம் சம்சார துக்கம். அதுல இருந்து நீ விடுபட சந்தோஷமா ஐ வாண்ட் டு ஹேவ் a happy life அப்படின்னு சொன்னீங்கன்னா ஞானம் வேணும். அப்ப ஞானேன மோட்சம், விடுதலை. அப்ப அந்த ஞானம் என்ன ஞானம் கொடுக்குது? ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், அத்வைத ஞானம், சொரூபத்தக ஐக்கியம். எப்படி ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்னா, எங்க ஈஸ்வரன் படைத்தவனு நானும் ஒன்னாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப யார் வருவா? குரு வருவாரு. நீ என்ன பண்ணு? தத்துவத்துல படிச்சு பாத்தீங்களா? ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். எல்லா பிகினர்ஸும் நீங்க அதை கேட்டிருப்பீங்க. ஜீவனுக்கு ஈஸ்வரனுக்கு இவ்வளவு வேறுபாடுகள் இருக்கு. ஆனா ஒரே ஒரு இடத்துல ரெண்டு பேர் ஒண்ணு சேர்றாங்க. சொரூபத்தக. உபாதியில என்ன இருக்கு? ரெண்டுக்கும் ஏகப்பட்ட டிஃபரன்ஸ். ஒன்னு ரெண்டு இல்லை. ஆனா சொரூபம் அதுல என்ன இருக்குது? ரெண்டு ஒண்ணு. அப்படி ஜீவ பிரம்ம விஷயத்து. சரிங்க, இதை மட்டுமா பேசுது வேதம்? வேற எதையும் பேசுறது இல்லையா அப்படின்னு கேட்டா நிறைய பேசுது. தியானத்தை பத்தி பேசுது, யக்னத்தை பத்தி பேசுது, தானத்தை பத்தி பேசுது, தபஸை பத்தி பேசுது, சிருஷ்டி கிரமத்தை பத்தி பேசுது, மாயாவை பத்தி பேசுது, சாதனத்தை பத்தி பேசுது, சாத்தியத்தை பத்தி பேசுது, பிரயோஜனம் ஆஃப் த ஞானத்தை பத்தி பேசுது. ஒன்னா ரெண்டா அது பாட்டுக்கு ஒரு லாங். ஏன்னா அது மட்டும்தான் பேசுறாங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எது எது தேவையோ அதெல்லாம் பேசுது. அதெல்லாம் என்னது? எப்படி? அதாவது ஒரு அடுத்த கிளாஸ்ல ப்ரொசீடிங் என்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். அது இந்த சப்ஜெக்டை தான் மெயினா பேசுதுன்னு நீ எப்படி சொல்ற? எனக்கு கேட்கணும்ல நீங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் பேசுது. தியானத்தை பேசுது, யக்னத்தை பேசுது, தானத்தை பேசுது, பிரத்யக்ஷ பஞ்சமகா யக்னத்தை பேசுது, ஆசிரமத்தை பேசுது. ஆசிரமம் அதுவும் பேசுது. ஆசிரம தர்மம், வர்ண தர்மம் எல்லாமே சாஸ்திரம் சொல்லுதே. இத்தனை விஷயம் சொல்லுது. நீ எப்படி சொல்ற ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் தான் மெயின் சப்ஜெக்ட்னு? எப்படி சொல்றீங்க? ஷட் லிங்காணி. ஒரு விஷயம், ஒரு புக்கு என்ன விஷயத்தை பேசுதுன்னா செக் பண்ணணும். பண்ணி தான் நீங்க டெரைவ் பண்றீங்க. இட்ஸ் லாஜிக், பியோர் லாஜிக்ல தான் கொண்டு போறோம். வேதம் இதைத்தான். இப்ப பகவத்கீதையை எடுங்க, எத்தனை பேசுது? கர்மயோகத்தை பத்தி பேசுது, விபூதி யோகத்தை பத்தி பேசுது, எத்தனை விஷயங்கள். ஞான யோகத்தையும் பேசுது, கர்ம யோகத்தையும் பேசுது, விபூதி யோகத்தையும் பேசுது, சந்நியாசத்தை பத்தி பேசுது, அத்வைதத்தையும் பேசுது, எல்லாமே பேசுதே. அப்ப பகவத்கீதையினுடைய மெயின் என்ன சப்ஜெக்ட்? மெயின் சப்ஜெக்ட் மேட்டர் என்ன முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் இந்த அல்லையிலே போய் மாட்டிக்கிறாங்க. மெயின் சப்ஜெக்ட் என்னன்னு தெரியாதனால பகவத்கீதை எடுக்கு படிக்கிறேன்னே தெரியாம இந்த வேற விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் சொல்லுது, இதுதான் சொல்லுது, இதுதான் சொல்லுதுங்கிறது படிக்காததுக்கு சமம். ஏன்னா ஒரு புக் எடுக்கிறீங்க, அதோட ஒரு கதை எடுக்கிறீங்க, அது என்னோட மெயின் என்னன்னு தெரியாம இந்த தெரியாததுனால நம்ம என்ன பண்ணிடுறோம்? அங்கங்க லாக் ஆகிறோம். பகவத்கீதை எதை பத்திங்க பேசுது? கர்மத்தை தாங்க பேசுது. ஞானத்தை மட்டும்தான் பேசுது. அத்வைத ஞானம் தான் கிருஷ்ணர் பகவத்கீதையிலேயே சொல்லியிருக்காரு, நாட் துவைதம். ஏன்னா நான் வேறு, இந்த செல்போன் வேறு. அதுதான் அடிக்கடி சுவாமி சொல்வார், நான் வேறு, இந்த செல்போன் வேறு. அது சொல்லிக் கொடுக்குற 5 மணிக்கு உங்களுக்கு கிளாஸ் தேவையாங்க? நான் வேறு, இந்த செல்போன் வேறு, நான் வேறு, இந்த புக்கு வேறு. இதை சொல்லிக் கொடுப்பதற்கு 5 மணிக்கு கிளாஸ் எந்திரிச்சு உட்காந்து இப்படி படிக்கணுமே என்ன?
ஆனா அது எனக்கு தெரியுமே. நீ என்ன கொஞ்சம் 5 மணிக்கு எழுப்பிவிட்டு நான் வேறு, செல்போன் வேறு, நான் வேறு, என் கணவர் வேறு, நான் வேறு, என் மனைவி. ஆட அதுக்கு ஆசிரியரை தேவையில்லை. நானும் இதுவும் ஒன்று. அதுக்குதான் டீச்சர் தேவை. அத்வைத ஞானம். ஆட உசுரோட 1 மணி நேரம் கத்திட்டு கிடக்குறாங்க. இது செல்போன் ரெக்கார்டு தான் பண்ணிட்டு இருக்குது. இதுக்கு இது உசுறு இருக்குது, இது சொல்லி தருது. இதுக்கு இது ஒரு ஜடம். ஜடம் இதுவும் நானும் ஒன்றுன்னு அத்வைத ஞானம். என்ன படிச்சோம் சாந்தோக்கியஸ்ல? சத்தேவ இதகும் ஆசீத்து. அதை சொல்லி தர்றதுதான் அங்க வேதம் வேணும், குரு வேணுமே தவிர நீ வேற அது வேற, நீ வேற, அது துவைதம், நீ வேற அது வேற. இதுக்கு எதுக்கு டீச்சரு? ஒரு குழந்தை கூட்டு கேளுங்க, நானும் நீ ஒன்னா, நீ வேற நான் வேற, நீ எப்படி இருக்கிற நான் எப்படி இருக்க, உடனே நீ கிளவி, நான் இப்பதான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், உடனே அது என்ன பண்ண அதுக்கே தெரியும் என்னன்னு நான் வேற அது வேறுன்னு. ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க. துவைதத்தை சொல்லி கொடுக்குறலாம், நீ வேறு அது வேறு சொல்லி கொடுக்குறல. டீச்சரும் தேவையில்லை, குருவும் தேவையில்லை. பிறக்கும் போதே நமக்கு அது தெரியும். கண் என்ன பண்ணும்? வேறுபடுத்தி காமிக்கும். அதுக்கு தானே கண்ணு கொடுத்துருவோம். இது என் உடம்பு, அது அவங்க உடம்பு, இது என் பொருள், மாமக்கார பாருங்க, இது என் பொருள், அது அவங்க பொருள், இது என்னது, இதெல்லாம் எங்க யாராவது சொல்லி கொடுக்கணுமா என்ன? ஸோ துவைத ஞானத்துக்கு சொல்லி கொடுக்க தேவையாலே இல்லை. ஏன்னா அது எனக்கு தெரியும். ஸோ அத்வைத ஞானம்தான் நமக்கு தெரியாம இருக்குது. அதுதான் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் வேதமா இருக்கணும். அது எதை காமிக்காது? கண்ணு என்ன காமிக்காது? அத்வைத ஞானத்தை கொடுக்காது. இப்ப பாருங்க, பிரமாணத்தை அப்ளை பண்ணி பாருங்க. கண்ணு வந்து அத்வைத ஞானத்தை கொடுக்காது, காது வந்து அத்வைத ஞானத்தை கொடுக்காது, மூக்கு கொடுக்காது, அனுமானம் கொடுக்காது, அனுபலப்தி கொடுக்காது, உபமானம் எதுவுமே என்ன கொடுக்காது? அத்வைத ஞானம். அப்ப அதை மட்டும் கொடுக்கிற, அதுல சொல்லப்பட்ட விஷயம் வேற எதுலையும் காமிக்க முடியாது. வேற அந்த ஞானம், அது கொடுக்கிற ஞானத்தை வேற எந்த பிரமாணம் கொடுக்க முடியாததுனாலதான் அதுக்கு பிரமாணங்கிற ஸ்டேட்டஸே வருது. சோ ஃபிக்ஸ் வேதமஸ் பிரமாணம். ரெண்டாவது ஸ்ரத்தா. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? கண்ணனி எப்படி நம்புற அது மாதிரி உபனிஷத்துக்களை என்ன பண்ணும்? நம்பிக்கை. ஸோ இப்போ என்ன அடுத்த சப்ஜெக்ட் என்ன? அடுத்த கிளாஸ்ல இன்னும் இன்ட்ரோடக்ஷன் முடிக்கிறதுக்கு எவ்வளோ கிளாஸ் ஆகுன்னு எனக்கு தெரியாது. இப்போ எப்படி வேதத்தினுடைய சப்ஜெக்ட் மேட்டர் என்னன்னு கண்டுபிடிக்கிறது நான் வழி சொல்றேன், நீங்க கண்டுபிடிங்க. அதுதான் என்னது? ஷட் லிங்காணி. இதை நம்ம அடுத்த கிளாஸ்ல தொடர்ந்து பாருங்க. எப்படி எந்த புக் எடுத்தாலும் சரி, பகவத்கீதை எடுத்து பாருங்க, உபனிஷத்தை எடுத்து பாருங்க, எதா இருந்தாலும் எதை சொல்லுதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? 6 விஷயங்கள். லௌகிக விஷயத்துல ஒரு புக் எடுத்தீங்கன்னா இதை 6 யூஸ் பண்ணீங்கன்னா தான் சப்ஜெக்ட் மேட்டர் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். நாட் ஒன்லி ஃபார் வேதா, ஆலிவர்ஸ் லௌகிக புக்ஸ்லயே இந்த புக்கு எதை மெயினா சொல்லுதுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும்னா இந்த 6 யூஸ் பண்ணீங்கன்னா you can find out which is the subject matter of this book. Let us see in the next class. Om Shanti Shanti Shanti. Harihi Om Shri Gurubhyo Namaha. Harihi Om.